ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் இயேசு தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், பிரைஸ் தி லார்ட். நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய இரக்கத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய வழி நடத்தலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுவீங்களா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். சொல்லுங்க. ஆயுள் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன். ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே. once again. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையின் சகல காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனையில் தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாய், தேவன் உயர்த்தப்படத்தக்கதாய், தேவாவியானுடைய சத்தம் எங்கள் காதுகளில் கேட்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே அசைவாடி, நீர் ஒருவரே உயர்த்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துகிற எல்லா பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். நீர் கிரியை செய்யுங்க. வருகிற ஜனங்கள், வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், வந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். உன்னதமான தேவனுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல்களை பாடி தேவன் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசரத்தை அடைக்கலம் புகவே நாம்
சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேனைக்கு அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனைக்கு அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேய்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாது. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலமும் உன்னை அணுகிறாது. உன் தேவனும் தாவரமே. அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேர்மோ. ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து ஒரு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மளை தப்பு வைப்பார். ஆமென்.
சிங்கத்தின் மேல நடந்தாலும் வலு சர்ப்பங்களை மிதித்தாலும் அவர் நம்மை முற்றிலும் அவரை நம்பியிருக்க யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவர்களை விடுதலையாக்க வல்லமையாக இருக்கிறார். இந்த பாடுமா? சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமா நேசரவர். என்னை தாப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமா நேசரவர். சேட்டை கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இந்த பாடல பாடுவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பார்த்தது ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசுராஜாயின் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசுராஜாயின் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை
நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா நம்முடைய வாழ்க்கை அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். அதை நம்ம எண்ணி எண்ணி துதிக்கும் போது உயிருள்ள நாட்களும் போதாது. ஆமென். ஹல்லேலூயா. இணைந்து முழங்கால போட்டு நம்ம பாடுவோமா? இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடு. கரங்களை சேர்த்து பாடுவோமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கு. இந்த சிறகுகளின் நிழலில், இந்த சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீர். இந்த சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. கரங்களை சேர்த்து பாடுவோமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உம. எந்த பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கரங்களை சுத்தி பாடுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உம. ஒரு விசுக்குற ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கருணத்தின் மகிமைகளை செலுத்துவோமா? உயிருள்ள தேவனுக்கு நம்ம ஆராதனைகளை செலுத்துவோமா? நம்ம இதில் நடத்துகிற தேவன் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான தேவன் நம்ம உயர்த்துவோமா?
ரிகே அதிஷிரலதரிய பரமருல சேரியா ரக்கதரியா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மைக்கு நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா. ரியானதரியல ஷிரலக்கதரியா அப்பா. எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அப்பா, பல்லாயிரம் பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் செய்து எங்கள் வழிநடத்தி வருகிற அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ரதரியா ஷிரலதரியா அப்பா. ரியானதரியா பரோக்கி நீரலதரியா பசேரியா கஷே. ரியானதரியா பகோரா மலசேக்கிரியா. இனியாரா ஷிரலதரியா கெமரியா மரியலதரியா சேக்கிரியா ராகு. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இது வல்லவரப்ப மகிமைக்கு பாத்திரரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இன்னாதரிலோ ஷிரலபாரி கசிக்கிரியாராதரியாக்கியோ கரங்களை தட்டி அவருக்கு மகிமைகளை செலுத்தி கொண்டிருப்போமா. கரங்களை தட்டி அவர் நம்மளை வாழ்க்கையில் செய்த நன்மைகள், பல ஆயிரக்கணக்கான நன்மைகள். அவர் பலவீன நேரத்தில் பலன் தந்தாரு, சுகம் இல்லாத நேரத்தில் சுகம் தந்தாரு. அவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா. ரீனாதரியபோ ஷிரலபாரலியா கசிக்கிரியாராக்கா ரூமராதரியா பாரலியா தரியா சேக்கிரியாராக்கா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை உம்மைக்கே செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா இல்ல கன மகிமைக்கு பாத்திரரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மைக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா. ரீதரியா பாரமா ஷிரலக்கதரியா அப்பா. ரதரியா ஷிரலதரியா பரோமலியா சேரியா ரக்கதரியா. ரீனியா தரோரக்க பரபல மனசிரலகே ஷிரலதரியாக்கா. ரியா கலோதரி பரோல பரியதரி மனசிரலதரியா பாப்பா. ரியா ரக்க பாப்பா ரபரமரம ஷிரலக்கதரியா பாப்பா மனசே. இதர பரமருலக்க பதரியா பரபரமரலசே ஆக ஷிரலதரியா பாப்பா. ஊரி மரலக்க சேதரியா பரபரமனலக்கதரியா பரவ. இர்னிரலக்க ஷிரலதரியா பாப்பா ரே மரலக்க சீனியா ரக்கதரி. இதர பரோக்க ஒரு மரலதரியா மனலோக ஷிரலக்கதரியாக்கா. ரியமதோ சேகரியா பரபரமரல மதரியா. ஓ கிரியனலே ஷிரலதரியா பாப்பா. நீரே ஒருபோதும் கைவிடாத தேவனே அப்பா. ஒரு நாளும் தள்ளிடாதவரே நீர் மற்றும் போதும் இயேசுவே. தெரிய பரோல மரலா ஷிரலதரி. இரினியராதரியே பரோல சேங்க பாவ பாரத்தை சுமந்தவரே. ரீனலக்க சிலுவையில் எங்களுக்காக மரித்தீரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ரதரி பரலம ஷிரலதரியா மரிசே. இரினிய கரிய பராத ரோரி மரல சேக்கிரியாரன ஷிரலதரியா. இரினியதிரியார சேக்கிரியாரக்க பரபரபரபரபரபரியசி. Iriya marala kashira deriya papa marala sekeriya papa. Iriya deriya papa papa shira deriya papa mosik. Umme vertige papa, umme vertige papa. Muki magi megli sudige papa. Men sude papa. ஒரு போதும் கைவிடாத தேவன் அவர். யார் நம்மளை தள்ளிவிட்டாலும் ஒரு நாளும் நம்மளை தள்ளிடாதவர் அவர். ஒரு நாளும் நம்மளை மறவாத தேவனேசு. அவர் மாறிடாதவராக இருக்கிறார். எம்மட்டும் நடத்தினவர் அவர் இனிமேல் நடத்துவார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்றென்று போதுமானவராக இருக்கிறார். என்னை நடத்தி என்னை தாங்கினி பாவத்தை சுமந்து இருக்கிறார். நம்ம பாவத்தில் நம்ம பாரப்பட்டிருக்கும் போது அவர் நம்மளை பாவத்தை சுமந்து அந்த பாரத்தை நீக்கி நம்மளை தோளி தூக்கி சுமந்த அந்த இயேசு அவர் மட்டும் நம்மளுக்கு போதும். அவர் மட்டும் நம்மளுக்கு போதும். பாவ பாரமெல்லாம் சுமந்தாரே
போதும் கைவிடாரே, ஒரு நாளும் தள்ளிடாரே, ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்த நேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்த நேசு உண்மையுள்ளவர், இம்மட்டும் நீர் என்னை நடத்தி. ரெண்டு கரங்க மாறுபடுத்து சொல்லுமா. இம்மட்டும் நீர் என்னை தாங்கினீ, ரெந்த நேசு நல்லவரே, அவரென்றென்றும் போதுமானவர். எந்த நேசு நல்லவரே, அவரென்றும் போதுமானவர். ஒரு விஷயம் சொல்லுமா. நேசு நல்லவரே, இந்த நேசு நல்லவரே, அவரென்றும் போதுமானவர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். ஒரு விஷயம் கூட சொல்லுமா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மட்டும் நம்மளோட வாழ்க்கை இருந்தா வேற யாரும் நம்மளுக்கு வேண்டாம். அவர் மற்றவர்களுக்கு போதும். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேசர். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டிருந்த தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ரெண்டு கரங்களை தட்டி அவருக்கு மகிமைகளை செலுத்துமா. என்றும் மாறிடாதவரே, உமக்கே நாங்க மகிமைகளை செலுத்துகிறோமாப்பா. உமக்கே நாங்க அந்த மகிமைகளை செலுத்துகிறோமாப்பா. நீர் மட்டும் போதும் எங்களுக்கு, நீர் மட்டும் போதும் ராஜாவே. உதரிய பருளுமோலு சீலாதரியா ஷேராலாதரியா பரு மனசே ரீனலா கதரியா பரமரே மிஷிரலாதரியா பம்ஷிலாதரியா ரீனே அசேகரியா பரு மனாராதரியா. நீர் மட்டும் போதும் அப்பா. அன்பு தேவன் அப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்லியும் தகப்பனே. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் அப்பா, இந்த பரிசுத்த நாளிலும் எங்களை கூட்டி செய்த உடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. பாடி ஆராதி கிடைத்த பாக்கியத்துக்காக நன்றி இயேசுவே. தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தில் இணைந்திருந்த அப்ப உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு, உடைய வசனத்தை தியானிக்கிறது எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கும் அப்பா. எங்கள் மனங்களை அப்பா, கண்களை திறந்தலுங்க அப்பா, எங்கள் காதுகளை திறந்தலுங்க அப்பா. வார்த்தைகளை கேட்கறதுக்கு, அதை உணர்றதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மத்தியிலும் நீங்கள் கிரியை செய்யுங்க, நீங்கள் அசைவாடுங்க, பெரிய காரியங்களை செய்திருங்க. உங்களுடைய அற்புத கண்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இல்ல. एक हालेलुया में अच्छा नहीं. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा को. கடந்த வாரத்தில் தியானித்த செய்தியின் தொடர்ச்சியை இந்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. देखो पिछले हफ्ते जिस विषय में हमने ध्यान किया उसी विषय पे ध्यान करने के लिए आज भी परमेश्वर मदद करेंगे. ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்ன?
इसहाक को परमेश्वर आशीष करने का कारण क्या है? ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை அனுதினமும் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. इसहाक के जीवन में हर दिन परमेश्वर से आशीष कर रहे थे. ஈசாக்கு தன் தகப்பனை விடவும் ஆபிரகாமை விடவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். इसहाक अपने पिता अब्राहम से भी अधिक आशीष पाया था. காரணம் என்ன? कारण क्या है? போன வாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். पिछले हफ्ते एक कार्य को हमने देखा. தகப்பன் தேவனுக்கு பயந்து நடந்தபடினாலே पिता जो परमेश्वर से डर कर जिया, इस वजह से ஆண்டவர் परमेश्वर ஆபிரகாமிடத்தில் சொன்னார். अब्राहम से कहे, ஆமென். ஆபிரகாமே, अब्राहम நீ எனக்கு பயந்து நடந்தபடினாலே, तू जो मुझसे डर कर चला, என் பிரமாணங்களை கைக்கொண்டபடினாலே, मेरी व्यवस्था को तूने पालन என் किया, வழிகளில் நடந்தபடினாலே मेरे रास्ते पर तू चला, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். मैं तेरे वंश को आशीष करूंगा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொன்னபடியே परमेश्वर जैसे कहे, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தபடினாலே अब्राहम परमेश्वर से डर कर उनकी आज्ञा के अनुसार चला, इस वजह से அவன் சந்ததி அவன் பிள்ளையாகிய ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उसका वंश, उसकी पीढ़ी इसहाक को आशीष किए. அப்ப நம்ம தேவனுக்கு பயந்து तो हम परमेश्वर से डर कर அவருடைய கட்டளையின்படி நடந்தால் उनकी आज्ञा के अनुसार चलेंगे तो நம்ம பிள்ளைகள் हमारे बच्चे ஆசீர்வதிக்கப்படுவார்கள். आशीष पाएंगे. ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு பயப்படாம हो सकता है हम परमेश्वर से नहीं डरे, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம நடந்தா, परमेश्वर के वचन के मान के नहीं चले तो பைபிள் சொல்லுது बाइबल कहता है நம் மூலமாய் சாபம் உண்டாகும். हमारे द्वारा श्राप होगा. விளங்குச்சா உங்களுக்கு? समझ गए आप लोग? இப்ப நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்பட हमारा वंश आशीष पाने के लिए பக்கத்துல கையை பிடிச்சவங்களே, நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய வழிகளில் நடவுங்கள். आप लोग परमेश्वर से डरकर उनके मार्ग पर चलो. ஆமென். आमीन. போன வாரம் சொன்னேன், पिछले हफ्ते मैंने कहा था, எதை வைக்காம இருந்தாலும் பரவாயில்லை, अरे कुछ भी कमा के नहीं रखो तो कोई बात नहीं. நம்ம பிள்ளைகளுக்கு சாபத்தை நம்ம சம்பாதிச்சுட்டு போயிடக்கூடாது. हमारे बच्चों के लिए श्राप को कमा के रख के मत जाइए. தலைமுறை தலைமுறையா நீ செத்து போனாலும் உன்னை நினைச்சு அந்த பிள்ளை சபிக்கும். உன்னை पीढ़ी पीढ़ी तक तू मर भी जाएगा तो भी तेरे को सोच के वो श्राप देगा. फिर என் அம்மா அப்பா செய்ததுடைய வேனதான் எனக்கு இன்னைக்கு வருது. मेरे माता पिता ने जो किया इसीलिए मुझे को ऐसा हो रहा है. தாத்தா பாட்டி செய்த வேனதான் இன்னைக்கு வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். दादा दादी ने ऐसा किया, इसी वजह से आज मैं ऐसा हूं करके बोलते रहेंगे. ஒன்னே ஒண்ணு செய், एक ही काम कर. பைசா சம்பாதிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, पैसा नहीं कमाए तो भी कोई बात नहीं. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சுட்டு வை. तेरे बच्चों के लिए आशीष को कमा के रख कर जाओ. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுங்கள். आप लोग एक आशीष का नाला बन जाओ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे. இரண்டாவதாக दूसरा, கர்த்தர் परमेश्वर இந்த ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்ன? इस इसहाक को आशीष करने का कारण क्या था? ஈசாக்கை எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார்? इसहाक को कितना दूर तक परमेश्वर आशीष करके रखे थे? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும்போது, उत्पत्ति के 26वें अध्याय के 12, 13, 14 वचन को हम पढ़ेंगे तो ஈசாக்கு इसहाक பெலிஸ்திய தேசத்தில் விதை விதைக்கிறான். फलिस्तियों के देश में बीज बोता அந்நிய है. தேசத்தில் போய் விதை விதைக்கிறான். अन्य देश में जाके बीज बोता है. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே परमेश्वर से आशीष की इस वजह से அந்த தேசத்திலே उस देश में அந்த வருஷத்தில் उस साल 100 மடங்கு பலனை அடைந்தான். 100 गुना फल पाया. பைபிள் அடுத்த வசனம் சொல்லுகிறது, बाइबल में अगला वचन कहता है அவன் ஐஸ்வர்யவனாகி वो बड़ा धनी हुआ வர வர விருத்தி அடைந்து और दिन ब दिन उन्नति होती மகா गई. பெரியவனானான். अति महान पुरुष हो गया. அவனுக்கு ஆட்டு மந்தையும் उसकी भेड़ बकरी, மாட்டு மந்தையும் गाय बैल, அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடியினாலே बहुत से दास दासियां हुई. इस वजह से பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். फलिस्ती उससे डर करने लगे. அப்போ ஆண்டவர் ஈசாக்கை எவ்வளவு தூரம் ஆசீர்வதித்திருக்கிறார். तो परमेश्वर इसहाक को कितना दूर तक आशीष किए. ஒரு பஞ்ச காலம் பத்திடுங்க, देखो एक अकाल का समय आया, வறட்சியின் காலம். एक सूखापन का समय. இந்த வறட்சியின் காலத்துல इस सूखापन के समय में ஏமன் இந்த பெலிஸ்திய தேசத்துக்கு ஏமன்
இவன் ஈசாக்கும் தன் குடும்பங்களும் போகிறார்கள். इस फलिस्ती देश में इसहाक और उसके परिवार वाले जाते हैं. கானான் தேசத்தில் பெரிய பஞ்சம். कनान देश में एक बड़ा सा अकाल. அவன் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கான வழிகள் இல்லை. उसके भेड़ बकरियों को चराने के लिए जगह नहीं. ஆகவே பக்கத்து தேசம் பெலிஸ்திய தேசம். इसीलिए बगल का देश फलिस्ती देश. அங்க போறான். वहां पर जाता है. அங்கேயும் பெரிய பஞ்சம் தான். वहां पर भी बड़ा अकाल. ஆனா கானானை விட பரவாயில்லை. लेकिन कानान से थोड़ा ठीक है. அப்ப அவன் அங்க போய் என்ன செய்றான்? वो वहां जाके क्या करता है? ஒரு இடத்திலே एक जगह पर அந்த தேசத்தில் அந்த வருஷத்தில் அவன் விதைகளை விதைக்கிறான். उस साल वो बीज बोता है. விதைகளை விதைக்கும் போது बीज बोते समय இவன் விதைத்த விதைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்தது. इसने जो भी बीज बोया वो सब उगने लगा. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனியுங்கள். अच्छे से ध्यान दीजिए. வளர ஆரம்பித்தது. वो बढ़ने लगा. ஏமேன் ஸ்தோத்திரம் 100 மடங்கு விளைச்சல் உண்டாயிற்று. 100 गुना प्रतिफल मिला. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए. கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யும் எந்த காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை தருவதற்கு போதுமானவர். परमेश्वर के बच्चे परमेश्वर के बच्चे करने वाले हर काम को परमेश्वर आशीष करके 100 गुना फल देते हैं. 100 गुना बल देते हैं. आमेन. आमीन. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆட்டு மந்தைகள் நிறைய பெருகிச்சு அவனுக்கு. उसके भेड़ बकरियां बहुत सारे हो गए. மாட்டு மந்தைகள் அதிகமாய் பெருகிச்சு. और गाय बैल भी बहुत सारे हो गए. ஏமன் பணிவிடைக்காரர்கள் अनेகர் பெருகினார்கள். दास दासियां भी बहुत सारे हो गए. ஏமன் பெலிஸ்தியர் அவனை பார்த்து பொறாமை கொண்டார்கள். फलिस्ती उसे देखकर डर करने लगे. ஏன் பொறாமை கொண்டார்கள்? ये क्यों डर करने लगे? பெலிஸ்தியர்களும் விதை விதைத்தார்கள். फलिस्ती भी बीज बोए. முளைச்சிச்சு. उगा. காஞ்சு போச்சு. लेकिन सूख गया. காஞ்சு போச்சு. सूख गया. அல்லேலூயா. हालेलुया. பெலிஸ்தியருக்கு ஆடு மாடு இருந்துச்சு. फलिस्तियों की भी भेड़ बकरी थी. அவங்களுக்குள்ளால பெருக்கம் உண்டாகல. उनके अंदर बढ़ोतरी नहीं हुई. ஆனா ஈசாக்கு விதை விதைச்சான். लेकिन इसहाक ने बीज बोया. அப்ப என்ன நடந்துச்சு? तब क्या हुआ? ஏமன் பெலிஸ்திய தேசத்துல அவன் விதை விதைக்கும் போது फलिस्ती देश में बीज बोते समय என்ன நடந்துச்சுன்னா क्या हुआ? ஏமன் ஸ்தோத்திரம் எல்லாம் முளைச்சிச்சு. सब कुछ उगा. எல்லாம் முளைச்சப்ப सब कुछ उगते की 100 மடங்கு பலனை ஏமன் அவனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். 100 गुना फल परमेश्वर उसको दिए. அல்லேலூயா. हालेलुया. பக்கத்து வீட்டுக்காரன் வளரும்போது சில நேரத்துல எரிச்சல் வருதா உங்களுக்கு? आपके पड़ोसी आसपास जो रहते वो बढ़ते ही आपको कुछ समय जलन होता है कि அவன் नहीं? வீடு கட்டிட்டான், நான் வீடு இன்னும் கட்டல. उसने तो बड़ा घर बांध दिया, मैंने तो अभी तो कुछ नहीं बांधा. அவன் வீடு வாங்கல, எனக்கு பின்னால வந்து அவன் வீடு வாங்கிட்ட, நான் இன்னும் வாங்கல. वो तो मेरे बाद में आया, उसने तो घर खरीद लिया, मैं तो कुछ भी नहीं खरीदा हूँ. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அப்படித்தான் அங்கேயும் वैसे ही वहां पर भी அந்நியன் ஒருவன் வந்தான். अन्य व्यक्ति एक आया. கானானியன் ஒருவன் வந்தான். कनान का रहने वाला एक आया. ஏமன் இங்க வந்து यहाँ आकर அவன் விதை விதைச்ச இடத்துல பயங்கர விளைச்சலுப்பா. वो जहाँ पे बीज बोए वहां पे तो अच्छे से फसल हो रही है. ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், हो सकता है मैं इस प्रकार सोचता हूँ. கர்த்தர் ஈசாக்கு நேசித்ததுனால परमेश्वर इसहाक से प्यार அவன் की விதை वजह விதைச்ச से இடத்துல மழையை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தாலும் இருக்கலாம். उसने जहाँ पर बीज बोया उस जगह पर परमेश्वर बारिश को भी भेजे होंगे. ஏன்னா क्योंकि மற்றவங்களுக்கு விளைச்சல் இல்ல, दूसरों के लिए कुछ भी उगता नहीं. இவனுக்கு 100 மடங்கு. इसको 100 गुना. எவ்வளவு? कितना? 100 குணா. 100 गुना. அல்லேலூயா. हालेलुया. 100 மடங்கு. 100 गुना. ஆமான், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். परमेश्वर को आशीष देते गए. பெலிஸ்தியன் பார்க்கறான், फलिस्ती देख रहा है, நேத்து வந்தான்ப்பா, ये तो कल आया. ஆடு மாடு குட்டி போட்டு பெருகிட்டே இருக்கு. भेड़ बकरी बच्चे देख के बढ़ते जा रहे. வேலைக்காரங்கள் நிறைய பெருகிட்டே இருக்காங்க. नौकर नौकरानियां भी बढ़ते जा रहे. அவன் என்ன செய்தாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். वो जो भी करता है परमेश्वर से आशीष करे. அவ்வளவு திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஈசாக்குக்கு கட்டளையிட்டார். उतने बहुत सारे आशीर्वाद इसहाक को परमेश्वर दिए. இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முதல் காரணம், इतने आशीर्वाद को पाने का पहला कारण தகப்பன் தேவனுக்கு பயந்து நடந்தபடியினால் மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். पिताजी परमेश्वर से डरकर जीवन बिताए, इस वजह से परमेश्वर बेटे को आशीष किए. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? दूसरा कार्य क्या? 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24வது அதிகாரம், उत्पत्ति का 24वां अध्याय 63 இருந்து கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது 63 से लेके नीचे के वचनों को पढ़ोगे तो அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. वहां पर कहा गया, देखिए
किए। ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து इसहाक शाम के समय ध्यान करने के लिए मैदान में गया। பக்கத்துல கையை பிடிச்சலங்க ஈசாக்கு சாயங்கால நேரத்துல தியானம் பண்ணும் பழக்கம் இருந்துச்சு. इसहाक शाम के समय ध्यान करने का आदत था। ஆமென். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன? परमेश्वर से आशीष करने का कारण क्या है? அவனுக்கு தியானம் பண்ணும் பழக்கம் இருந்தது. उसके अंदर एक आदत थी कि ध्यान करना। ஆமென். ஆமென். அவன் எந்த சூழ்நிலையிலே அவன் எல்லாம் தியானம் பண்ணினான்? वो कौन सी परिस्थिति में सब ध्यान किया? 67வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 27 वचन में कहा गया है ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். इसहाक अपनी माँ को खोने के दुख से वो शांति पाया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஈசாக்கு इसहाक ஏமன் தாய் மரித்த பிறகும் अपनी माँ की मृत्यु के बाद ஏமன் அவனுடைய தியானத்தை அவன் விட்டு விடவில்லை. उसके ध्यान को नहीं छोड़ा। ஆமென். आमीन। தாய் மரித்து விட்டது ஒரு துக்கம் இருந்தாலும் माँ मर चुकी एक दुख है तो भी துக்க நேரத்திலேயும் दुख के समय पे भी ஆண்டவர் சமூகத்துல போய் परमेश्वर के सम्मुख தியானம் பண்றத ध्यान करता है। அவன் விட்டு விடவே இல்லை. वो नहीं छोड़ा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப துக்க நேரத்திலேயும் दुख के समय भी இழப்புகள் நேரத்திலேயும் खोने के समय भी கர்த்தரை தேடவும் परमेश्वर को ढूंढकर அவரது வார்த்தைகளை தியானிக்கவும் उनके वचनों को ध्यान करना ஈசாக்கு மறக்கவே இல்லை. इसहाक कभी नहीं बोला। அவன் தாய் மரித்து போய் விட்டார்கள். माँ मर गई। அவன் இப்படி ஒடுங்கி போய் உட்கார்ல. वो ऐसे कोने में जाके नहीं बैठा। ஐயோ என் அம்மா மரிச்சிட்டாங்களே, हाँ मेरी माँ मर गई, அம்மாவை நான் இழந்துட்டனே, मेरी माँ को मैंने खो दिया। அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கவே இல்லை. ऐसा विलाप करते नहीं बैठा। தாய் மரித்த பிறகும் மரித்த வேளையிலையும் माँ मरने के समय இவன் கர்த்தரை தியானிக்கவும் परमेश्वर को ध्यान करने கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். परमेश्वर के वचन को ध्यान करने के लिए अपने जीवन को अर्पण किया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை தியானிப்பதுனா என்ன? परमेश्वर को ध्यान करना मतलब क्या? அவர் நம்மை வழிநடத்தி வந்த பாதைகளை யோசிக்க கூடியது. वो हमें जिस रास्ते से चला कर आए उसे सोचना। அவர் நமக்கு செய்த அற்புதங்களை ஒரு இடத்துல உட்கார்ந்து நினைத்து பார்த்து அவரை மகிமைப்படுத்துவது. उन्होंने हमारे लिए क्या क्या अद्भुत किया उसे एक जगह पर बैठकर सोचकर उनकी महिमा करना। அவருடைய மகிமையை நாம் தியானிப்பது. उनकी महिमा को हम ध्यान करना। அவருடைய மகத்துவமான வல்லமையை நினைச்சு பார்க்கிறது. उनके महत्व साम शक्ति को सोचकर देखना। ஈசாக்கு என்ன செய்தான்? इसहाक ने क्या किया? ஆண்டவரே சிந்திக்கிறதுக்கும் परमेश्वर को ही सोचने के लिए அவரே நினைச்சு பார்க்கிறதுக்கும் ஒரு நேரத்தை எடுத்து தனியா போய் உட்கார்ந்திருந்தான். उसके बारे में ही स्मरण करने के लिए एक समय अलग ठहराया था, जहाँ अलग जाकर बैठे। தியானம்னா என்ன பாத்தீங்கன்னா ध्यान मतलब क्या है? ஒரு அமைதியான இடத்துல एक शांत जगह पर போய் உட்கார்ந்துட்டு जाकर बैठकर தேவனை மட்டும் நினைப்பது. सिर्फ और सिर्फ परमेश्वर को सोचना। தேவனுடைய வார்த்தையை மட்டும் யோசித்து சிந்தைக்குள்ளால கொண்டு வந்து இருதயத்துக்குள்ளால கொண்டு வந்து அப்படியே யோசித்து கொண்டே இருப்பது. सिर्फ परमेश्वर के वचन को हमारे विचारों में ले आकर, हमारे मन में ले आकर सिर्फ उसी वचन को जो के शांति से ध्यान करना। ஜெபம் வேறு, தியானம் வேறு. प्रार्थना अलग, ध्यान अलग। அதை குறித்து நான் சொல்றேன் உங்களுக்கு பிறகு. उसके बारे में आपको बात बताऊंगा। ஈசாக்கு என்ன செய்தான்? अब इसहाक क्या किया? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு, परमेश्वर के वचनों को ध्यान करने के கர்த்தருடைய लिए, வழிநடத்துதலை நினைக்கிறதுக்கு, परमेश्वर कैसे उसे चलाए उसे याद करने के लिए, கர்த்தர் செய்த அற்புதங்களை யோசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு, परमेश्वर ने क्या क्या अद्भुत किया उसे सोचकर परमेश्वर की महिमा करने के लिए தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருந்தான். हर दिन एक ठहराए वह समय को रखा था। அவன் ஒதுக்கி இருந்த நேரம் சாயங்கால நேரம். और उसने जो समय ठहराया था वो शाम का समय था। அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பைபிள் மாதிரி எழுத்துல இல்ல. उस दिन परमेश्वर का वचन बाइबल पवित्र शास्त्र की तरह लिखावट नहीं थी। அன்றைக்கு उस दिन ஆபிரகாம் கர்த்தரை குறித்து சொன்ன வார்த்தைகள்,
अब्राहम परमेश्वर के बारे में जो भी बातें कही थी, இவன் அது மட்டும்தான் இவன் அவனுக்கு தெரியும். सिर्फ और सिर्फ वही बातें उसे पता थी. அந்த வார்த்தைகளையே யோசித்து 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 தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். उन्हीं बातों को सोचकर पिताजी ने क्या कहा था, सोचकर परमेश्वर की महिमा किया. ஆண்டவரையும் परमेश्वर, ஆண்டவருடைய வார்த்தைகளையும் परमेश्वर के वचनों को தியானித்து எமன் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவன் நேரம் எடுத்தான். ध्यान कर परमेश्वर की महिमा करने के लिए समय निकाला. அல்லேலூயா. हालेलुया. எந்த சூழ்நிலையில் किसी भी परिस्थिति में, தாய் மரித்த பிறகும், और माँ के गुजर जाने के बाद भी, இது ரொம்ப அவசியமான வார்த்தை. यही बहुत मुख्य वचन गए. தாய் மரித்து போனாள், माँ गुजर गई, ஒரு பக்கம் துக்கம் அவனை அமிழ்த்துகிறது, एक तरफ दुख उसे दबा रहा है, ஆனாலும் फिर भी இவன் கர்த்தரை தியானிப்பதற்கு அவன் நேரம் எடுத்துக்கொண்டே இருந்தான். परमेश्वर को ध्यान करने के लिए उसने समय निकाला. சந்தோஷமா இருக்கும்போது மட்டுமல்ல, सिर्फ खुश रहते समय तभी नहीं, வேதனையின் நேரத்திலேயும், वेदना के समय में भी, தாயை இழந்து மன துக்கத்தோடு மன பாரத்தோடு இருக்கும் நேரத்திலேயே, माँ को खोकर मन में एक बोझ और दुख के साथ रहते समय भी, தேவனை தியானிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் ஈசாக்கு நேரம் ஒதுக்கினபடியினாலே தான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை ஆபிரகாமை விடவும் ஆசீர்வதித்தார். परमेश्वर को ध्यान करने के लिए, परमेश्वर के वचनों को ध्यान करने के लिए इसहाक ने समय को अलग करके ठहराया था. इसीलिए परमेश्वर अब्राहम से भी इसहाक को अधिक आशीष किए. மகிழ்ச்சியின் நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறதுக்கு நம்முடைய இருதயம் சந்தோஷமாய் சொல்லும். हे आनंद और खुशी के समय परमेश्वर की स्तुति करने के लिए हमारा मन खुशी से कहता है. மகிழ்ச்சியின் நேரத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு நம்முடைய இருதயம் தடை செய்வதில்லை. आनंद के समय, खुशी के समय परमेश्वर की आराधना करने के लिए हमारा मन नहीं रोकता. எல்லாம் இருக்கும்போது தேவனை துதிப்பதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் வேறு, எல்லாம் இழந்து இருக்கும்போது தேவனை துதிப்பதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் வேறு. देखो, सब कुछ है, सब कुछ रहते हुए परमेश्वर की स्तुति करना, महिमा करना अलग है. लेकिन सब कुछ नहीं है, कुछ भी नहीं है, तब भी परमेश्वर की स्तुति करके महिमा करना अलग है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சிலர் தியானத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன். मैं एहसास कर रहा हूं कि कुछ लोग अभी ध्यान में पहुंच गए हैं. உங்களுக்கு தியானம் பண்ணுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏற்ற நேரம் அல்ல. आपके लिए ध्यान करने के लिए रविवार का आराधना का समय सही समय नहीं है. தியானம் என்பது தனியாய் அமர்வது. ध्यान करना, अकेले में जाके बैठना. விளங்கி இருக்கும் நான் நம்புறேன். समझ गया करके मुझे लगता है. ஆமென். आमीन. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, எல்லாம் இருக்கும்போது தேவனை துதித்து ஆராதிப்பது வேறு, இழப்புகள் மத்தியிலே தேவனை துதித்து ஆராதிப்பது வேறு. सब कुछ रहते हुए परमेश्वर की स्तुति करके आराधना करना अलग है, और सब कुछ खो दिए तब भी परमेश्वर की स्तुति करना, आराधना करना अलग है. ஆமென். आमीन. இழப்புகள் மத்தியில தேவனை தேடி பாருங்க. देखो, जब आप खोज चुके हो तब परमेश्वर को खोज कर देखो. அந்த நேரத்தில் நீங்க தேவனை கண்டுகொள்ள முடியும். तब उस समय आप परमेश्वर को पता लगा सकते हो. விளங்குச்சா? समझे? விளங்குச்சா? समझे कि नहीं? ஆனா நம்ம இழப்புகள் மத்தியில என்ன செய்கிறோம்? लेकिन हम जब भी कुछ खो जाते तुरंत हम क्या करते गए? சர்ச்சுக்கு போனதும் தப்பு. अरे चर्च में गया ना, वही गलती थी. முன்னால இருந்தது மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், நாசமா போயிருப்பேன். मैं पहले जैसा था वैसे ही रहा होता तो बहुत अच्छा था. अरे तू तो सत्यानाश हो गया होता. அந்த நாள் தான் தப்பிச்சு பழச்சே இருக்கிறேன்னு புரிஞ்சுக்க. तू उसी वजह से बच के है करके समझ ले. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. குடு குடு குடுன்னு முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். कुड़कुड़ाते बुड़बुड़ाते रहेंगे. அந்த நேரத்துல பாஸ்டர் போன் பண்ணிட்டாருன்னு வைங்க, उस समय पास्टर जी फोन कर दिए तो விற்கவும் முடியாது விழுங்கவும் முடியாது. उसे अंदर भी नहीं ले सकते, बाहर भी नहीं छोड़ सकते. ஆமென். आमीन. Hallelujah. हालेलुया. ஆமென். आमीन. நிறைய பேர் बहुत से लोग பிரச்சனை போராட்டம் வரும்போது परेशानी लड़ाइयां आते ही நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை துதிக்கிறோமா, தேவனை தேடுகிறோமா? हम कैसे रहते? परमेश्वर की स्तुति करते हैं, ये परमेश्वर को ढूंढते हैं. ஈசாக்கு தாயை இழந்திருக்காங்க. इसहाक अपनी माँ को खो दिया. அந்த சூழ்நிலையில वैसी स्थिति में நேரா வெளியே போய் உட்கார்ந்து सीधे बाहर जाकर बैठकर ஆண்டவரை நினைச்சு ஆண்டவருடைய மகத்துவங்களை நினைச்சு அப்படியே ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார். परमेश्वर को सोचकर, परमेश्वर के महत्व
महत्व कार्य को सोचकर दिल की गहराई से परमेश्वर को ध्यान कर रहा है। ஒன்னு சொல்றேன் பாருங்க, एक बात आपसे कहता हूँ, இழப்புகள் மத்தியில, खोने के बीच में, ஏமன் ஸ்தோத்திரம் கஷ்டத்தின் மத்தியில, कष्ट के बीच में, கண்ணீரின் நடுவுல, आंसुओं के बीच में தேவனை தனியா உட்கார்ந்து தேடி பாரு. परमेश्वर को तू अकेले एकांत में बैठ के ढूंढ कर அவருடைய देख। பிரசன்னத்தை உன்னால அந்த இடத்துல அளவில்லாம அனுபவிக்க முடியும். उनके उपस्थिति को तू अपरंपार बेहिसाब तो एहसास कर सकता है। அப்ப அந்த நேரத்துல நீ ஆண்டவரை தேடி பாரு. उस समय में तू परमेश्वर को ढूंढ कर देख। அவர் உன்னை தேற்றுகிறதையும் ஆற்றுகிறதையும் அவருடைய கரம் உன்னை தொடுகிறதையும் உணர முடியும். वो तुझे संभाल रहेगे, तुझे सहला रहेगे, तेरा तू उनके हाथ को एहसास कर सकता है। ரொம்ப வேதனையா இருக்கும்போது, बहुत ही वेदना के समय, ரொம்ப பிரச்சனைகள் வரும்போது, बहुत ही परेशानी आते समय ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்து பாரு. प्रार्थना करने के लिए बैठ कर देख, வேதத்தை வாசித்து பாரு. पवित्र शास्त्र पढ़ के देख, சர்ச்சுக்கு வந்து பாரு. कलीसिया में आकर देख। அந்த பிரச்சனைக்கான சரியான வார்த்தையை கர்த்தர் அந்த நேரத்துல தந்து உன்னை பலப்படுத்துகிறதை நீ காண முடியும். उस परेशानी के अनुसार सही वचन देकर तुझे बलवंत करेंगे, उसे तू देख सकेगा। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் இருக்கும்போது, सब कुछ रहते वक्त, இழப்புகளே இல்லாம இருக்கும்போது, जब कुछ भी खोए नहीं, சந்தோஷமா இருக்கும்போது, जब बहुत ही खुश है, ஸ்தோத்திரம் பண்ணுவது ரொம்ப ஈஸிங்க. अरे धन्यवाद कहना बहुत आसान है, ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸிங்க. इस कलीसिया में आना आसान है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। அல்லேலூயா. हालेलुया। கேரளாவுல ஒரு குடும்பம், केरला में एक परिवार, என்னால மறக்கவே முடியல அந்த சாட்சியை. मैं उस गवाही को कभी नहीं भूल सकता। ஒரே பிள்ளை அவங்களுக்கு, एक ही बेटी, சின்ன பையன். छोटा सा, அந்த பையன் பேர் சாம். एक ही बेटा, उस बेटे का नाम था सैम। ரொம்ப ஆக்டிவா இருப்பானா, बहुत ही एक्टिव था, சர்ச்சிலயும் நல்லா ஆக்டிவா இருப்பான். चर्च में बहुत एक्टिव था। ஒரு நாள் एक दिन அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா எப்பவுமே சர்ச்சுக்கு ரொம்ப முக்கியமான குடும்பம், சர்ச்சை ரொம்ப நேசிக்க குடும்பம், ஆலயத்துல சீக்கிரமா வந்து எல்லா வேலைகளையும் செய்வாங்க. वह परिवार कलीसिया को मुख्यता देता था, कलीसिया में सही समय से पहले आकर कलीसिया के सारे कामकाज में वो लगे थे। அப்போ ஒரு நாள் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சாம் வரல, அப்பா அம்மா மட்டும் வந்திருக்காங்க. एक दिन रविवार की आराधना में सैम ने आया, सैम के मम्मी पापा माता पिता आए गए। पास्टर அங்க உள்ள விசுவாசிகள் எல்லாம் சாம தேடுறாங்க, சாம காணல. वहाँ के विश्वासी लोग पास्टर जी सब सैम को ढूंढ रहे, सैम को पता नहीं। சாம்க்கு அம்மா அப்பா மட்டும் வந்திருக்காங்க. सैम के माता पिता आए गए, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. परमेश्वर की आराधना कर रहे गए। அப்ப சாட்சிக்கு நேரம் வந்துச்சு. तो गवाही का समय आया। சாட்சி நேரத்துல गवाही के समय சாம்க்கு அம்மா எழும்பினாங்க. सैम की माँ उठी, அவங்க சாட்சி சொன்னாங்க. वो गवाही दिए, சாம் இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்துட்டா. सैम आज परमेश्वर के राज्य में पहुंच गया। நீங்க எல்லாரும் ஆராதனை முடிச்சதுக்கு பிறகு அடக்க ஆராதனைக்கு வாங்க. आप सभी इस आराधना की समाप्ति के बाद उसकी दफनाने की आराधना में आइए। யாரும் துக்கப்படக்கூடாது. कोई भी दुख मत उठाइए। ஆமென். आमीन। சபையை கதறி அழுதுச்சான். कलीसिया पूरा चिल्ला कर रोने लगा। ஒரே பையன், एक ही लड़का, ஆக்டிவான பையன், बहुत ही एक्टिव, நேசித்த பையன் प्रेम करने वाला लड़का மரிச்சிட்டான். मर गया। பிள்ளைய வீட்டுல டெட் பாடிய ரூமுக்குள்ளால வச்சிட்டு அம்மா அப்பா தேவ ஆலயத்துல வந்து தேவனை ஆராதிக்கிறாங்க. बच्चा जो मर गया उसकी लाश को घर पे रखकर ताला लगाकर माता पिता परमेश्वर की कलीसिया में आके परमेश्वर की आराधना कर रहे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। எல்லாம் இருக்கும்போது, सब कुछ रहते समय, சுகம் இருக்கும்போது, अरे अच्छी चंगाई रहते समय, பொருளாதாரம் இருக்கும்போது, अच्छी आर्थिक स्थिति रहते समय, உறவுகள் இருக்கும்போது, अच्छे रिश्ते रहते समय, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்போது, जब जीवन बहुत ही खुश है तभी ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப ஈஸி. परमेश्वर की आराधना करना बहुत आसान है। எல்லாம் இழந்து நிக்கும்போது, जब सब कुछ खोकर खड़े हो, வாழ்க்கை கசப்பாகும்போது, जब जीवन कड़वा होता है, இவன் ஆண்டவர் ஆராதிக்கும் அனுபவம் இருக்கு பாருங்க. तब जो परमेश्वर की आराधना करने का अनुभव है ना, அதுதான் உன்னதமான அனுபவம். वही स्वर्गीय अनुभव है। Praise the Lord। அங்கதான் கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியையை நம்மால காண முடியும். वही पवित्र आत्मा के कार्यों को हम हमारे जीवन में देख सकते இந்த हैं। நேரத்துல கர்த்தரை துதிப்பது, उस समय परमेश्वर की स्तुति करना, சர்ச்சுக்கு வருவது चर्च में आना மிக கடினமா இருக்கலாம். ये कठिन हो सकता है, ஈசாக்கு கவனிங்க, लेकिन इस बात को ध्यान दीजिए, மிகவும் துக்கமான நேரத்துல बहुत ही दुख के समय தியானம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அவன் கடந்து போகிறான். ध्यान कर कर परमेश्वर की महिमा करने के लिए वो निकल कर गया। இன்னும் சில பரிசுத்தவான்களை
பக்தர்களை வேதத்துல பார்க்க முடியும். और भी कुछ पवित्र भक्तों को पवित्र शास्त्र में देख सकते हैं. யோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. अय्यूब के पहले अध्याय के 21वें वचन को पढ़कर देखिए. யோபு சொல்லுகிறான், अय्यूब कहता है, எல்லாம் இழந்து நிக்கும்போது சொல்லுகிறான், जब सब कुछ खो दिया तब वो कहता है, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தே, मैं तो नंगा मेरे मां के पेट से आया. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். यहोवा ने दिया, यहोवा ने ही लिया, परमेश्वर का नाम धन्य हो. யோபு ஒரு பெரிய செல்வந்தனா இருந்தான். अय्यूब एक बड़ा धनवान, ஆனா அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க. लेकिन वो परमेश्वर से डरने वाला. ஹalleluya. हालेलुया. உஸ் தேசத்துல யோபுவை போல செல்வந்தன் வேற யாரும் இல்ல. उस देश में अय्यूब की तरह धनवान व्यक्ति और कोई नहीं. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னால तकरीबन 4000 साल पहले 7000 ஆடுகள், 7000 भेड़, 7000 ஆடுகள். हाँ 7000 भेड़. ஏமன் ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க அந்த 1வது 2வது வசனங்களை வாசிக்கும் போது. पहले और दूसरे वचन को 2வது पढ़ते समय வசனத்தை வாசிங்க. दूसरे वचन को पढ़िए. ஆமா, 7 குமாரர் 3 குமாரத்திகள், 7 बेटे 3 बेटियां, 7000 ஆடு இருந்துச்சு, 3000 ஒட்டகமா. வாசிப்பாத்தது 7000 भेड़ और 3000 ऊंट. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், हाँ 7000 भेड़ बकरियां, 3000 500 ऊंट ஏர் மாடுகள், और 500 जोड़ी बैल, 500 கழுதைகள், 500 गधैया. மிருக ஜீவன்கள் இருந்தது மட்டுமில்ல, हाँ जिस जानवर थे उतना ही नहीं, திரளான பணிவடைக்காரர்கள் இருந்தார்கள். बहुत ही दास दासियां थी. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் ஐஸ்வர்யவானாய் இருந்தார். और पूरब के रहने वालों में से सबसे बड़ा धनी व्यक्ति था. ஆமென். आमीन. 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள், 7 बेटे 3 बेटी, ஒரு பெரிய நல்ல குடும்பம். एक बड़ा सबसे बड़ा परिवार, சகல ஆசீர்வாதங்களோடு சமாதானமாய் வாழ்ந்த குடும்பம். सारे सुख सुविधा आशीष के साथ जीने वाला एक परिवार. சாத்தானுக்கு பொறுக்கலங்க. शैतान को सहन नहीं हुआ. ஒரே நாளைக்குள்ளால एक ही दिन में 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் மரிக்கிறார்கள். 7 बेटे और 3 बेटी को मार देता है. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள் இல்லாமல் போயிற்று. 7000 भेड़, 3000 ऊंट भी चले गए. 500 ஏர் மாடுகள் இல்லாமல் போயிற்று. 500 जोड़ी बैल भी चले गए. வீடுகள் இல்லாமல் போய்விட்டு, घर भी चले गई. பணிவிடைக்காரர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். नौकर भी चले गए. இந்த நேரத்தில் யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? उस समय अय्यूब ने क्या बात कही पता है क्या? நிர்வாணியத்தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தேன். मैं तो नंगा ही मेरे माँ के पेट से आया. நான் பிறக்கும்போது ஒண்ணும் கொண்டு வரல. मैं जन्म लेते समय कुछ लेके नहीं பிறந்த आया. பிறகு கர்த்தர் தந்தார். जन्म लेने के बाद परमेश्वर ने दिया. கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. परमेश्वर ले लिए. கர்த்தருடைய நாமத்துக்கு परमेश्वर के नाम की ஸ்தோத்திரம். स्तुति हो. ஹalleluya. हालेलुया. இழப்பு வரும்போது என்ன சொல்லணும்? जब कोना आता है तो क्या कहना है? சொல்லுங்க பாப்பா. अरे बोलिए, என்ன சொல்லணும்? क्या कहना है? சத்தமா சொல்லுங்க. சத்தமா 10 தடவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்பா. 10 बार बोलिए. ஜோர்ச்சா வரட்டு. स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, बोलिए. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. நான் ரொம்ப சிக்கா படுத்திருந்தேன்னா முதல்ல சொல்லுவேன், என்ன படுக்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம். मैं अगर बहुत ही बीमार होकर लेट जाता तो पहले कहता परमेश्वर से मुझे आपने लिटाया इसके लिए स्तुति हो. அதை நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். उससे सोच सोच कर स्तुति धन्यवाद कहता हूं. தெரியுமா? क्यों पता है क्या? எங்க அப்பா அறியாம என் தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு பைபிள் சொல்லுது. मेरे स्वर्गीय पिता की इच्छा के बिना एक बाल भी नीचे नहीं गिरेगा करके वचन कहता है. ஹalleluya சொல்லுவோமா? हालेलुया बोलेंगे क्या? சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलेंगे. அப்போ तब யோபு சொன்ன ஸ்தோத்திரத்துக்கு வேல்யூ இருந்துச்சு, மதிப்பு இருந்துச்சு. பாத்துருங்க, अय्यूब ने जो स्तुति धन्यवाद की थी उसके लिए सम्मान था. ஆமென். அவனுக்குள்ளால ஒரு விசுவாசம் இருந்துச்சு. उसके अंदर एक विश्वास था. ஆமென். யோபு சொன்ன ஸ்தோத்திரத்துக்கு வேல்யூ இருந்துச்சா இல்லையான்னு வேதத்துல வாசித்து பார்த்தா, अय्यूब ने जो स्तुति किया उसके लिए कुछ मूल वैल्यू था कि नहीं करके पवित्र शास्त्र पढ़कर देखोगे तो யோபு 42:12 வாசித்தா தெரியும். अय्यूब के 42वें अध्याय के 12वें वचन को पढ़ेंगे तो पता चलेगा. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை அவன் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने अय्यूब के पिछले दिनों में से उसके अगले दिनों से अधिक आशीष दी. ஆமென். आमीन. முன்னால எவ்வளவு ஆடு இருந்துச்சு? पहले कितने भेड़ थी? 7 குமாரர்கள், ஆளுக்கு 1000 ஆடு. விளங்குச்சா? 7 बेटे, सातों के लिए 1000 भेड़ बकरी. 3 குமாரத்திகள், ஆளுக்கு 1000 ஒட்டகம். 3 बेटियां, तीनों के लिए 1000 ऊंट. இப்ப மனசுல இருக்கு உங்களுக்கு? अभी अभी मन में रहेगा விளங்குச்சா आपके. உங்களுக்கு? समझे आप लोग? அப்ப முன்னால எவ்வளவு இருந்துச்சு ஆடு? पहले कितने थे भेड़ बकरी? 7. 7. இப்ப எவ்வளவு ஆசீர்வதிச்சார் ஆண்டவர்? अब कितना आशीष किए? எத்தனை? कितना? 14000. 14000. அப்ப எவ்வளவு கூடி இருக்கு? तो कितना बढ़ गया? ஒரு மடங்கு இல்ல? 1 गुना अधिक. ஆமென். आमीन. எத்தனை ஆமென் ஸ்தோத்திரம் ஒட்டகம் இருந்துச்சு? पहले कितने ऊंट थी?
3000. இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? पहले 3 अभी 6 ஆமே. आमीन 6000 ஒட்டகங்கள். 6000 ऊंट 500 ஏர்மாடு இருந்துச்சு. पहले तो 500 जोड़ी बैल இப்ப थी 1000. अभी 1000 ஆமா 500 கழுதை இருந்துச்சு, இப்ப 1000 கழுதை. पहले 500 गधे थे अभी 1000 गधे ஆனா பிள்ளைகள் மட்டும் அதே மாதிரி மறுபடியும் 7 3 கொடுத்தார். लेकिन बच्चे सिर्फ पहले जैसे दिए थे वैसे ही 7 और 3 दिए ஏன் ஒரு மடங்கு கூட கொடுக்கல? क्यों एक गुना और अधिक नहीं दिए முதல்ல உள்ளது பரலோகத்துல இருக்குது. पहले के जो है स्वर्ग में है பரலோகத்துல போகும்போது 14 பாப்பாரு. स्वर्ग में जाते ही 14 करके देखेंगे ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர்ல. परमेश्वर कितने बुद्धि वाले ஒவ்வொரு காரியத்தை யோசிக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. हर एक कार्य को सोचते समय कितना आश्चर्य होता है Praise the Lord. प्रेज द लॉर्ड பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா யோபுடைய பிள்ளைகளை மாதிரி அழகுள்ள பிள்ளைகள் வேற எங்கேயும் கிடையாதாம். बाइबल को आप पढ़कर देखोगे तो अय्यूब के बच्चों के समान खूबसूरत एकदम बहुत ही सुंदर और कहीं नहीं पाए जाएंगे ஒரே வார்த்தை சொல்றேன். एक ही बात कहता हूं யோபு எல்லாம் இழந்த பிறகு अय्यूब सब कुछ खोने के बावजूद என்ன சொன்னாரு? क्या कहे கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर ने दिया परमेश्वर ने लिया परमेश्वर के नाम का धन्यवाद हो அப்ப இழப்புகள் நடுவில் तो खोने के बीच में ஸ்தோத்திரம் பண்றதுக்கு धन्यवाद कहने के लिए வேல்யூ இருக்கா இல்லையா? वैल्यू मूल है कि नहीं இருக்கா இல்லையா? है कि नहीं சொல்லுங்க சத்தமா. இருக்கு. है ஆமென். आमीन அப்ப இழப்புகள் மத்தியில तो खोने के बीच में குடு 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 குடுன்னு சொன்னா कुड़ कहोगे तो முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா कुड़कुड़ाते बुड़बुड़ाते रहोगे तो அதுக்கு வேல்யூ என்ன? उसका मूल्य क्या है மைனஸ். Minus. ஏற்கனவே 0 ஆயிட்டுல. पहले से ही 0 हो गया ஆமென். आमीन விளங்குச்சா? समझे அப்போ तब 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுது, पहला तेसलोनिके 5 अध्याय का 18 वचन कहता है எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். सारी बातों के लिए धन्यवाद कहो ஆமென். आमीन 5:18. 5वां अध्याय का 18 वचन ஆமென். ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். हर बात में धन्यवाद करो அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. क्योंकि तुम्हारे लिए मसीह यीशु में परमेश्वर की यही इच्छा है பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவதுதான் இயேசு கிறிஸ்துவின் சித்தம். सारी बातों में धन्यवाद करना मसीह यीशु की इच्छा है அப்ப என்ன பண்ணோம்? तो क्या कहना है நல்லா இருந்தாலும் ஸ்தோத்திரம். अच्छे को तब भी स्तुति को பிசாசு நம்மளை சோதிச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும் கர்த்தருக்கு शैतान हमारी परीक्षा करके कुछ छीन के ले गए तो भी அவன் எதுக்கு வருவான் தெரியுமா? वो क्यों आता है पता है क्या நான் கொஞ்சம் எடுத்துட்டு போனா நீ எப்படி இருக்கிற? मैं थोड़ा तुझसे छीन के ले जाऊंगा तो तू कैसा रहता है நீ देखने விசுவாசத்தில் இருக்கிறியா? तू विश्वास में है क्या ஸ்தோத்திரம் பண்றியா? स्तुति करता है क्या சர்ச்சை நிப்பாட்டிட்டியா? चर्च में आना छोड़ दिया क्या ஜெபத்தை நிப்பாட்டிட்டியா? प्रार्थना छोड़ दिया क्या ஆமென். आमीन கொஞ்சம் இழக்கும் போது थोड़ा निकालते ही முறுமுறுத்தா, कुड़कुड़ाएगा तो விசுவாசத்தை இழந்தா, विश्वास को खोएगा तो சர்ச்சை நிறுத்தினா, चर्च में आना बंद करेगा तो இருக்கிறதை அவன் சோரி பண்ணிட்டு போயிடுவான். फिर जो बच्चा है वो भी चुरा के भाग जाएगा கர்த்தருடைய பாதுகாப்பே இருக்காது. फिर तो परमेश्वर की सुरक्षा ही नहीं रहेगी விளங்குச்சா? समझे இழக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா जब वो थोड़ा सा निकालता है तब तो स्तुति करेगा परमेश्वर की அவன் तो ஒண்ணு மேல கீழே பாப்பான். वो तेरे को ऊपर नीचे देखेगा இவன் என்ன பண்ணாலும் சரி इसको तो कुछ भी करो तो கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றானே. परमेश्वर की स्तुति कर रहा है அப்ப இவன்ட்ட இருந்து மீதி உள்ளதெல்லாம் எடுக்கிறது கர்த்தர் அலோ பண்ண மாட்டார் போல இருக்கு. तो इसमें जो भी बच्चा कुछ है परमेश्वर लेने की अनुमति नहीं देंगे कर वो भाग जाएगा. ओडी पेरुआ ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया கர்த்தர் என்ன மறுபடி ஆசீர்வதிப்பார்னு பைபிள் யோபின் புத்தகத்தின் மூலம் நமக்கு படிச்சு தருது. और परमेश्वर तुझे दोबारा आशीष करेंगे कर कर अय्यूब की पुस्तक से हमें सिखाता है ஈசாக்குக்கு நேரா வருவோம். अब इसहाक की ओर आएंगे ஈசாக்கு தன் தாய்க்கு எத்தனாவது பிள்ளை? इसहाक अपनी माँ के लिए कितवा बेटा है முதல் பிள்ளை. पहला बेटा அடுத்தது பிள்ளை உண்டா? अगला बच्चा है कि नहीं சிலர்லாம் பைபிள் படிக்காத மாதிரி முறைச்சு பாக்குறீங்க. कुछ ऐसे देख रहे कि कभी बाइबल पढ़े ही नहीं அடுத்தது தாய்க்கு பிள்ளை உண்டா இல்லையா? अगला उसके माँ के लिए बच्चा हुआ कि नहीं இல்ல. नहीं பிறந்ததே 90 வயசுல. पैदा ही हुआ 90 साल में எத்தனை வயசுல? कब 90 வயசுல தான் குழந்தை. 90 साल में जब उसकी माँ थी तभी बच्चा हुआ அப்போ तब இந்த தாய் ஈசாக்கை எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பான்னு யோசித்து பாருங்க. तो ये माँ इसहाक को कितने प्यार से पाल पोस कर बड़ा की होगी நார்மலா ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டிலேயே आम तौर पर एक घर पे एक बच्चा रहता है तो யார் மத்தவங்க யாரும் அடிக்க விட மாட்டாங்க. பாச தொட்டாலே
பார்க்கறான். दूसरे किसी को बच्चे के ऊपर हाथ रखने नहीं देंगे. पास्टर जी हाथ रख दे तो ही घूर के देखेंगे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. பாருங்க அவ்வளவு பாசமா வளர்த்தா. देखिए उतने प्यार से बाल पोस कर बड़ा की. ஈமென். ஆதியாகமம் 21:9ல उत्पत्ति के 21 अध्याय के 9वें वचन में ஆகாருடைய பிள்ளையும் அங்கதான் வளர்ந்துச்சு. हजीरा का बच्चा भी वहीं पे बड़ा हुआ. அப்போ ஆகாருடைய பிள்ளை என்ன செய்றான்? இஸ்மவேல் हजीरा का पुत्र इस्माइल क्या करता है? ஆபிரகாம் பெற்ற இந்த இந்த சாராளுடைய பிள்ளை இருக்கே, अब्राहम ने जन्म दिया सारा के द्वारा जो ये इसहाक है. ஈமென். இந்த இஸ்மவேல் இந்த ஈசாக்கை பரியாசம் பண்ணிட்டான். ये इस्माइल इसहाक की हंसी करने लगा. என்ன பரியாசம் பண்ணிருப்பான்? क्या मजाक उड़ाने लगा? உங்க அம்மா கிழவி तेरी माँ तो बुढ़ी है, 90 வயசுல உன்னை பெத்தா. 90 की उम्र में तेरे को पैदा की. சம்திங் कुछ तो ஏதோ कुछ तो பரியாசம் பண்ணான். उसका मजाक उड़ाया. அது யாரு கேள்விப்பட்டா? इस बात को किसने सुना? சாராள், ஈசாக்குடைய அம்மா. सारा इसहाक की माँ புருஷனை கூப்பிட்டா. पति को बुलाई. வை, ஒண்ணி நீர் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒன்று செய். एक या तो तुम इस घर पे रहो या मैं इस घर पे रहती हूँ. कल के दिन कुछ ना कुछ करो. நாளைக்கு விடியறதுக்குள்ளால இந்த ஆகாரம் இஸ்மவேலும் வீட்டுல இருக்க கூடாது. कल बोर सुबह होने से पहले ये हजीरा और ये इस्माइल इस घर पे नहीं रहना चाहिए. ஆபிரகாம் யோசிக்கிறான். अब्राहम सोच रहा है பெரிய வம்பல மாட்டிக்கிட்டப்பா. मैं तो बड़ी संकट में फंस गया हूँ. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரும் சொல்றாரு, परमेश्वर ने भी कहा அவனை அனுப்பி விட்டுறேன். उसे भेज दे. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அல்லேலூயா. हालेलुया. தாம் பிள்ளைய अपने बेटे को பரியாசம் பண்ணதை பார்த்து उसने मजाक उड़ाया करके ஏமன் இஸ்மவேலையும் ஆகாரையும் அடுத்த நாளை வீட்டை விட்டு காலி பண்ண வச்சுட்டா. इस्माइल और अजीरा को अगले ही दिन घर से निकाल दिए. நீ எங்க வேணா போய் தொலை, हे तेरे को जहां जाने तू जा, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. वो मेरे लिए समस्या नहीं. வீட்டை விட்டு காலி பண்ண. घर खाली कर तू. அப்ப தன் பிள்ளையின் மேல எவ்வளவு பாசம் வைத்திருந்தா. तो देख के अपने बेटे के ऊपर कितना प्यार रखी थी. அல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு பாசம் வச்ச தாய் மரிக்கும் போது इतना प्यार रखने वाली माँ जब गुजरी, எவ்வளவு துக்கம் ஈசாக்குக்கு இருந்திருக்கும். कितना दुख इसहाक के लिए रहा होगा. ஈசாக்குக்கு தாய் மரிக்கும் போது எத்தனை வயசு தெரியுமா? इसहाक के लिए उसकी माँ मरते समय कितना उम्र था पता है क्या? பட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். ஈசாக்குக்கு வயது என்ன? इसहाक का उम्र कितना था? 37. 37 उम्र का था. எத்தனை? कितना? 37. 37 37 उम्र. வயசு. 37 उम्र. நீங்க நினைக்கலாம் அன்னைக்கு 37 வயசுனா பெரிய ஆளு தானே? आप लोग सोच सकते हो 37 उम्र मतलब उस दिन तो बड़ा व्यक्ति हो गया था ना? கிடையாது. बिल्कुल नहीं. அப்பதான் அவங்களுடைய வாலிபம். तभी उनकी जवानी आई ஏன்னா थी. இவங்க மரிக்கும் போதெல்லாம் 150 180ல தான் மரிக்குதாங்க. क्योंकि ये लोग मरने के समय 150 180 साल पे ही मरते. நம்ம 60 70ல டபபக். हम तो 60 70 में टुबुक. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஹalleluya. हालेलुया. விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? அப்ப 37 வயசுன்றது அவனுக்கு ஒரு டீனேஜ். நம்ம அன்னைக்குள்ளதுல பாத்தீங்கன்னா அந்த இன்னைக்கு வயசை கம்பேர் பண்ணும்போது டீனேஜ கடந்த ஒரு வாலிபன மாதிரி. देखो उस दिन के 37 उम्र मतलब आज जैसे हम टीनेज पार करके जवानी में प्रवेश किए वो वैसे के समय में था वो. தாய் மரிக்கும் போது माँ के मरते वक्त இவனுக்கு சொந்த பந்தம்னா இனி ஒரே ஒரு நம்பிக்கை அப்பா மட்டும்தான். अभी इसके लिए रिश्ते नाते भरोसा करके कोई तो सिर्फ पिताजी है. இவனுக்கு சகோதர சகோதரிகள் இல்லை. इसके लिए भाई बहन नहीं. இவனுக்கு தாய் மாமா பக்கத்துல கிடையாது. इसके लिए मामा भी बगल में नहीं. ஏன்னா ஊரை விட்டு வந்த வருஷங்கள் ஆயிட்டு. क्योंकि गांव छोड़ कर आके साल कई साल हो गए. பாட்டி தாத்தா கிடையாது. दादा दादी नहीं. சித்தப்பா சித்தி கிடையாது. चाचा चाची नहीं. உறவுகள் யாருமே இல்ல. रिश्ते नाते करके कोई नहीं. தனித்து விடப்பட்டா. अकेले रह गया. இருந்த பாச உறவு தாயின் உறவுதான். अब जो इससे प्यार करने वाला एक रिश्ता था वो सिर्फ इसकी माँ का रिश्ता था. அப்ப ஈசாக்குக்கு தாய் மரிக்கும் போது எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். तो इसहाक के लिए उसकी माँ मरते समय कितना वेदना रहा होगा. அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் தாயின் துக்கம். उस वचन को पढ़ते समय हम देखते माँ का दुख ஈசாக்குக்கு இருந்தது. इसहाक के लिए था. இவ்வளவு நேசித்த தாய் மரித்த சூழ்நிலையிலே इतना प्रेम करने वाली
अपनी माँ जब मरी उस स्थिति में தன் भी சூழ்நிலைகள் எல்லாம் துக்கம் நிறைந்ததா இருந்த பொழுதும் हम उसकी सारी परिस्थिति जब दुख से भरी हुई थी அந்த நேரத்திலேயோ वैसे समय में भी தேவனை தேடவும் परमेश्वर को ढूंढने के அவரை लिए துதிக்கவும் उसकी स्तुति करने के அவரை लिए ஆராதிக்கவும் उसकी आराधना करने के அவரை लिए மகிமைப்படுத்தவும் उसकी महिमा करने के அவரை लिए தியானிக்கவும் उसको ध्यान करने के लिए ஈசாக்கு நேரம் எடுத்தான் அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் इसहाक ने समय निकाला इसीलिए परमेश्वर इसहाक को आशीष किए ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया விளங்கிச்சா உங்களுக்கு समझे आप लोग விளங்கிச்சா समझे ஒரே உறவு பாசம் ये के रिश्ते का प्यार தாய் தான் माई थी சொந்த பந்தம் யாரும் இல்லங்க அவன் பக்கத்துல अरे रिश्तेदार करके बगल में कोई नहीं वहां पर உறவுகள் யாரும் இல்ல कोई भी रिश्ते नहीं அடுத்தது ஒரே ஒருத்தர் தான் தகப்பன் अगला एक ही था पिताजी அவர் ஏற்கனவே இவனை பலியிட கொண்டு போனவராக்கும் वो तो पहले ही इसकी बलि चढ़ाने के लिए लेकर गए थे Praise the Lord. प्रेज द लॉर्ड ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया நல்ல கவனிங்க अच्छे से ध्यान दीजिए தாயின் அரவணைப்பில் வளர்ந்தவன் माँ के गले लगाए हुए प्यार से தாய் बना हुआ था மரித்து போனா माँ मर गई துக்கம் दुख ஆனாலும் फिर भी தேவனை தியானிக்கிறதுக்கு தேவனுக்கு என்று தனி நேரத்தை ஒதுக்கியிருந்தான் परमेश्वर के ध्यान करने के लिए अलग समय निकाला था தானியேலை குறித்து பார்க்கிறோம் दानियेल के विषय देखते हैं சிறைப்பட்டு போகிறான் वो कैद करके ले गया 17-18 வயசுல ஏமன் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறையாக பிடிக்கப்பட்டு போறான் 17-18 साल की उम्र में यरूशलेम से उसे बंदी बनाकर बाबिलोन में ले गए சிறை பிடிக்க போகும்போது जब उसे बंदी बनाकर कैदी बनाकर ले गए தானியேலுக்கு பாபிலோன் எப்படி இருக்கும்னு தெரியாது दानियेल को बाबिलोन देश कैसे रहेगा पता नहीं பாபிலோன்ல கொண்டு போய் நேபுகாத்நேச்சர் என்ன செய்ய போறான்னு தெரியாது बाबिलोन में ले जाकर नेबुकदनेस्सर क्या करने वाले पता नहीं சின்ன பையன் டீனேஜர் கடந்த பருவம் एक छोटा सा लड़का 17-18 साल टीनेज को पार किया அங்க தாய் தகப்பன் யாரும் இல்ல वहाँ पे माता पिता कोई नहीं அங்க சகோதர சகோதரிகள் யாரும் இல்ல वहाँ पे भाई बहन कोई नहीं உறவுகளே இல்ல रिश्तेदारी नहीं வேதம் இல்ல वचन नहीं ஆசாரியர்கள் இல்லங்க याजक वहाँ पर नहीं ஆமென் ஒன்னு மட்டும் தெரியும் அவனுக்கு एक बात उसे अच्छे से मालूम था சிறை பிடிக்கப்பட்டால் कैद करके जाएंगे तो 70 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் திரும்பி வருவோம் என்கிற தீர்க்க தரிசனம் மட்டும் அவனுக்கு தெரியும் हम 70 साल बाद वापस आएंगे करके भविष्यवाणी पता थी அப்ப தானியேலுக்கு தெரியும் 70 வருஷம் நான் பாபிலோன்ல தான் இருப்பேன் वो तो दानियेल को पता था कि 70 साल में बाबिलोन देश में रहूंगा வேற வழியே இல்ல और कोई रास्ता नहीं இந்த சூழ்நிலையில ऐसी स्थिति में இந்த சூழ்நிலையில ऐसी हालत में அவன் ஒரு தீர்மானம் பண்ணா उसने एक फैसला किया என்ன தீர்மானம் தெரியுமா क्या फैसला किया எல்லாரும் ஒருத்தரும் இல்லாத இடத்துல जहाँ पे कोई नहीं உறவுகளே இல்லாத இடத்துல जहाँ पे कोई रिश्ते नहीं நம்பிக்கை இல்லாத இடத்துல जहाँ पे कोई भरोसा नहीं ஒரு தீர்மானம் பண்ணா उसने एक फैसला किया தினமும் 3 வேளை நான் ஜெபம் பண்ணுவேன் हर दिन 3 वक्त प्रार्थना करूंगा எத்தனை வேளை कितनी बार எத்தனை வேளை कितने वक्त உங்களை சிறையில பிடிச்சு போட்டா आपको जेल में डाल देंगे तो கேப்பீங்க எப்ப ஆண்டவரே என்ன வெளியே கொண்டு போவீங்க पूछोगे परमेश्वर आप मुझे कब बाहर निकालोगे அப்படிதானே ऐसे ही ना தானியேல் அத பத்தி எல்லாம் கவலைப்படல लॉयर अरे उसके बारे में चिंता मत करो ஆமென் आमीन ஒண்ணுமே கவலைப்படல कोई भी चिंता नहीं की ஒண்ணு செய்தான் दानियेल ने चिंता नहीं की और एक बात किया டெய்லி हर दिन 3 வேளை 3 वक्त காலையில மத்தியானம் ராத்திரி सुबह दोपहर शाम கர்த்தர் ஆராதிச்சு परमेश्वर की आराधना करके எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வச்சான் यरूशलेम की ओर अपनी खिड़की को खोला ஆலயத்துக்கு நேராக भवन के सामने திறந்து வச்சிட்டு खोलकर கர்த்தர் ஆராதித்து மகிமைப்படுத்தினான் परमेश्वर की आराधना करके महिमा किया பைபிள் சொல்லுது बाइबल कहता है தானியேல் 6:28 சொல்லுகிறது दानियेल का 6वें अध्याय का 28वां वचन கோரேஸ் कहता है ராஜாவுடைய காலத்திலே सीरियस राजा के साल பெர்சிய में ராஜாவுடைய காலத்திலே पर्सी राजा के काल में ஏமன் தானியேலுடைய காரியம் ஜெயமாக மாறிற்று दानियेल के कार्य जय में बदले ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஒண்ணுமே இல்ல யார் எந்த நம்பிக்கையும் இல்ல अरे कुछ भी नहीं कोई भरोसा नहीं ஜெபம் அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிச்சு प्रार्थना उसके जीवन को आशीष किया ஹalleluya சொல்லுங்க हालेलुया बोलिए ஹalleluya हालेलुया நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும்னா हमारा जीवन आशीष में बदलना है तो தியானம் செய்யும் பழக்கம் இருக்கணும் ध्यान करने का आदत होना பக்கத்துல चाहिए கை எப்படி சொல்லுங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும்னா தினமும் ஆண்டவர் சமூகத்துல தனியா உட்கார்ந்து தியானம் பண்ணணும் आपका जीवन आशीष में बदलना है तो हर दिन अकेले में परमेश्वर के साथ ध्यान करने का आदत होना चाहिए
அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஜெபம் வேறு, தியானம் வேறு. तो प्रार्थना अलग, ध्यान अलग। இன்னைக்கு ஜெபம் பண்றோம், आज हम प्रार्थना करते ஆனா தியானம் பண்றோமா? लेकिन ध्यान करते क्या? விளங்குச்சா உங்களுக்கு? समझिए आप लोग என்ன செய்யறோமா? क्या करते? ஜெபம்னா என்ன? प्रार्थना मतलब क्या? ஒரு பாட்டு பாடுறோம், एक गीत கொஞ்ச गाते, நேரம் கர்த்தரை துதிக்கிறோம், थोड़ा समय परमेश्वर की स्तुति करते, கொஞ்ச நேரம் டிமார்ட் லிஸ்ட் ஆண்டவர்ட்ட கொடுக்கிறோம். थोड़ा समय डीमार्ट का लिस्ट परमेश्वर को सुनाते गए। ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. आमीन। हे परमेश्वर, मैं तुझे धन्यवाद कहता हूँ। தியானம்னா என்ன தெரியுமா? ध्यान मतलब क्या? ஒரு இடத்துல உட்காரு, एक जगह पे तू बैठ, கண்ணை மூடு, आंख बंद कर வேற எதையும் கொண்டு வராத, கண்ணுக்கு முன்னாலே இருதயத்திலேயும் और कुछ लेकर मत आ तेरे आंखों के सामने और मन में। ஆண்டவர் உனக்கு செய்தவைகள், परमेश्वर ने तेरे साथ जो भी किए, ஆண்டவருடைய மகத்துவங்களை தியானி, யோசி. परमेश्वर के महत्व कार्यों को तू सोच, கர்த்தரை சிந்தி, परमेश्वर को विचार कर, கர்த்தர் உன்னை நடத்தி வந்ததை யோசி. இப்படி உட்கார்ந்து परमेश्वर तुझे कैसे चला कर ले आए उसे सोच के देख। வசனத்தை வாசித்தேல, அந்த வசனத்தை உன் மனசுல கொண்டு வா. वचनों को तूने जो पढ़ा ना उसे तेरे मन में लेके आ। ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டல, அந்த பிரசங்கத்தை உன்னை கொண்டு வா. रविवार के दिन तूने जो संदेश को सुना उसे तेरे मन में लेकर आ। கண்ணை மூடி आंख बंद कर இருதயத்துக்குள்ளாலே அவைகளை அசை போட ஆரம்பி. हृदय के अंदर ही तू उसे जो कि अच्छे से उसे सोचते रहे। கண்ணை மூடி தனியா உட்கார்ந்துட்டு வெறும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை. आंख बंद कर तू और सिर्फ परमेश्वर का वचन। என்ன நடக்கும் தெரியுமா? क्या होगा पता है क्या? உள்ளுக்குள்ளாலே கொந்தளிக்க ஆரம்பிக்கும். अंदर से ही वो उबलने लगेगा। ஆமென். आमीन। என்ன செய்யும்? क्या होगा? என்ன செய்யும்? बोलिए क्या होगा? உள்ளுக்குள்ளாலே अंदर ही अंदर। பரிசுத்தவான் பாடினார், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் நாடி பாடு. பாடுறது யாரும் இல்லை என்ன? ஓகே, அப்ப என்ன நடக்கும்? तो क्या होता है? நம்ம உள்ள என்ன பண்ணும்? हमारा मन क्या कहता है? அப்படியே கொத்திக்கும் பாருங்க. हमारा मन उबलने लगेगा। Praise the Lord. Praise the Lord। அப்படி பொங்க ஆரம்பிச்சிடும். ऐसे उबल के आएगा। பொங்குனா என்ன நடக்கும்? அடுப்புல இருக்கிறது பொங்குனா என்ன நடக்கும்? देखो चूल्हे पे जो रखा है वो उबलेगा तो क्या होगा? ஒரு சத்தம் உருவாக ஆரம்பிக்கும். एक आवाज आएगी। ஆமென். ஆமென்। நம்ம உள்ளம் பொங்குனா हमारा मन उबलेगा तो நம்ம அறியாமலேயே நம்ம மனம் ஒட்டையும். हमारे जाने बगैर हमारा मन टूटेगा। கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். आंखों से आंसू आएगी। நம்ம அறியாமலே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவோம். हमारे जाने बगैर हम परमेश्वर की स्तुति करेंगे। விளங்குச்சா இல்லையா? समझे आप लोग? என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறதை விட அதிகமா தியானம் தான் ஓடும். मेरे जीवन में प्रार्थना करने से अधिक मैं ध्यान ही करता हूँ। உட்கார்ந்துட்டேனா बैठ जाऊंगा तो தியானம் அப்படியே உட்கார்ந்துட்டேன்னு வைங்களா, मैं ऐसे बैठ गया तो பல மணி நேரங்கள் போறது எனக்கு தெரியவே செய்யாது. कई घंटे जाते हो पता ही नहीं चलता। அப்படியே உட்காருவேன். ऐसे बैठे रहता உள்ளம் हूँ। கொதிக்க ஆரம்பிக்கும். मन उभरने लगता தேவ है, பிரசன்னத்தால நிரம்ப ஆரம்பிக்கும். परमेश्वर की उपस्थिति से भरने लगता है। நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान இந்த दीजिए। தியானம் தான் கர்த்தரோடு கர்த்தருடைய உறவுக்குள் கொண்டு போகும். यही ध्यान हमें परमेश्वर के रिश्ते में ले जाएगा। அதுக்காக தியான மண்டபத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. इसीलिए ज्ञान के मंडप पे जाने की आवश्यकता नहीं। டைம் எடுத்து தனியா உட்கார்ந்த போறேன். समय निकाल कर अकेले बैठेंगे तो ஆண்டவருடைய काफी है। வசனத்தின் கிரியைகளை யோசிக்க ஆரம்பி. परमेश्वर के वचन और कार्यों को सोच कर देखिए। இன்னும் அவர் உயிரோடு இருந்து செய்யும் காரியங்களை யோசிக்க ஆரம்பி. और भी वो जो जीवित रह के कार्य कर रहे हैं उससे तो सोच के देख। அவருடைய வசனம் இந்த நாட்களில் நிறைவேறுகிறதை நினைத்து தேவனை மகிமைப்படுத்து. उनका वचन इन दिनों में तेरे जीवन में पूरा हो रहा है उसे सोच के तो उनको धन्यवाद कहे। இருதயம் கொழுந்து விட்டு எரியும். तेरा हृदय सुलग कर जलने लगेगा। உன்னால எழும்ப முடியாது பிறகு. फिर तू वहां से नहीं उठ पाएगा। விளங்குச்சா உங்களுக்கு? समझे? ஆமென். आमीन। அவருடைய அன்பு உன்னை நிறைக்க ஆரம்பிச்சிடும். उनका प्रेम तुझे भरने அவருடைய लगेगा। மகிமை உன்னை மூட ஆரம்பிச்சிடும். उनकी महिमा तुझे भरने அவருடைய लगेगी। வல்லமை உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிடும். उनका सामर्थ तुझे भरने அவருடைய लगेगा। அபிஷேகம் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிடும். उनका अभिषेक तुझे भरने लगेगा। ஆமா, தியானம் பண்ணிட்டு எழும்பினா உன் லைஃபே மாறும். ध्यान करके तू उठेगा तो तेरा जीवन ही बदल நீ जाएगा। எழும்பும்போது புது மனிதனாய் மாறுவாய். तू उठते समय एक नया मनुष्य बनकर கையை उठेगा। தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களா. अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए। ஆமென். आमीन। உட்காரும்போது बैठते वक्त ஏமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு தந்த தீர்க்க தரிசனங்களை யோசி. परमेश्वर तेरे को जो भविष्यवाणी के उसे सोच के देख। வாக்குத்தத்தங்களை யோசி. परमेश्वर जो वादा वचन दे उसे सोच के देख। ஆமா, அளவில்லாத சந்தோஷம் உனக்குள்ளால உருவாக ஆரம்பிக்கும். अरे इस सांप के बाहर एक खुशी तेरे अंदर आएगी। ஆமென். आमीन। Praise the Lord. Praise the Lord। விசுவாசம் உனக்குள்ளால பெருக ஆரம்பிச்சிடும். विश्वास तेरे अंदर बढ़ने लगेगा। அப்போ तब எப்பெல்லாம் தியானம் பண்ணணும்? जब भी दान करते गए, சந்தோஷமா இருக்கும்போது தியானம் பண்ண.
खुशी के समय ध्यान किया, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது தியானம் பண்ணு. परमेश्वर मुझे आशीष के तब भी ध्यान किया, ஈசாக்கு போல இழப்புகள் வரும்போதும் தியானம் பண்ண ஆரம்பி. इसहाक की तरह जब खोना आता है तब भी ध्यान करो, வாழ்க்கையில நீ நினைச்சது நடக்காம இருக்கும்போதும் தியானம் பண்ணு கர்த்தருடைய சமூகத்துல. तेरे जीवन में जब तूने सोचा चाहा नहीं वो तब भी तू ध्यान कर, வாழ்க்கையில நீ ஜெபிக்கிறது நடக்காம இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணு. तेरे जीवन में जब तू प्रार्थना कर रहा है और वो चीज नहीं हो रहा है तब भी तू जाके ध्यान कर, வேதனையான நேரங்கள்ல தியானம் பண்ணப்பா. वेदना के समय में ध्यान करने जा। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு வேதனைகள் உண்டாகும்போது हमें वेदना आते समय நம்ம வாழ்க்கையில 3 கேள்வி வரும். हमारे जीवन में 3 सवाल उठते हैं। இழப்பு வரும்போது जब हम कुछ खोते हैं நமக்குள்ளால 3 கேள்வி வரும். हमारे अंदर 3 सवाल आते हैं। ஒன்னு, एक, ஏன் இப்படி நடந்துச்சு? क्यों ऐसा हुआ? என்னது? क्या? சொல்லுங்க, बोलिए சத்தமா, जोर से, சத்தமா. जोर से बोलिए। நம்ம எல்லாம் 1000 தடவை ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, சத்தமா ஒரு தடவை கூட சொல்லுங்க. हम तो कई हजार बार बोल दिए ना, एक बार जोर से बोलिए। ஏன் இப்படி நடந்துச்சு? ऐसा क्यों हुआ? ஆமென். आमीन। இந்த இழப்பை நான் எப்படித்தான் தாங்கிக் கொள்ள போகிறேனோ, ऐसा खोने को मैं कैसे सहन करूंगा? அது இரண்டாவது கேள்வி. वो दूसरा सवाल। மூணாவது கேள்வி, तीसरा सवाल, இனி என்னுடைய எதிர்காலம் என்னவாய் மாறுமோ? अब मेरा भविष्य कैसा होगा? ஆமென். இந்த 3 கேள்வி ஈசாக்குக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? ये तीनों सवाल इसहाक को आया होगा कि नहीं आया होगा? வந்திருக்குமா வராதா? உங்களுக்காவது சொந்த பந்தம் பக்கத்தில் இருக்கு, வேற எவனும் இல்ல அங்க. अरे आपके तो रिश्तेदार बगल में, उसके तो कोई नहीं थे बाजू में, வேலைக்காரன் தான் இருக்கான். नौकरी है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। யோசித்து பாருங்க, அவனுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? अब सोच के देखिए आया होगा कि नहीं आया होगा? இழப்புகளை சந்தித்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த 3 கேள்வி வந்திருக்கும். जिसने भी खोया के सारे लोग के अंदर ऐसी 3 सवाल आई होगी। ஆனா இழப்புகளை சந்தித்த எல்லா பரிசுத்தவான்களும் தலை நிமிர்ந்து இருப்பதற்கான காரணம் என்ன? लेकिन खोए हुए जितने भी पवित्र लोग थे वो सिर उठा के जीने का कारण क्या है? ஒருவேளை ஈசாக்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்டா ஈசாக்கு என்ன பதில் சொல்வார் தெரியுமா? हो सकता है इसहाक से आप ऐसे सवाल पूछेंगे तो इसहाक इसका क्या जवाब देंगे? என் வேதனையையும் मेरी वेदना, என் துக்கத்தையும் मेरे दुख மறக்கிறதுக்கு தான் भूलने के लिए என் வீட்டை விட்டு मेरे घर छोड़कर வெளியே வந்து बाहर आकर தனியா உட்கார்ந்து अकेले बैठकर கர்த்தருடைய வார்த்தையும் परमेश्वर के वचन, கர்த்தரையும் நான் தியானிக்க வந்தேன். परमेश्वर को ध्यान करने के लिए आया। நான் தியானிச்சிட்டு போகும்போது मैं ध्यान करके जाते समय எனக்குள்ளால மனதில் ஒரு அமைதி கிடைக்குது. मेरे मन में एक शांति मिलती है। அதனால தான் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தியானிப்பதற்கு நான் வெளியே வந்தேன்னு சொல்லுவாரு. इसीलिए ऐसी परिस्थिति में भी मैं ध्यान करने के लिए बाहर निकला। யோபிடத்தில் நீங்க கேப்பீங்கன்னா, अय्यूब से आप इस सवाल पूछोगे तो, யோபே, अय्यूब இவ்வளவு இழப்பில் நீர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினீர்? इतना सब कुछ खोने के बावजूद आप परमेश्वर का धन्यवाद कैसे யோபு किए? சொல்வாரு, अय्यूब कहेंगे, தேவன் அறியாம என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். हे मुझे पता है कि परमेश्वर के जाने बगैर मेरे जीवन में कुछ नहीं होता। நிர்வாணியா தான் வந்தேன். मैं तो नंगा आया, பிறந்த பிறகுதான் இதெல்லாம் கந்தாரு. मैं जन्म होने के बाद ये सब कुछ दिए, அவர் தான் எடுத்துக்கிட்டாரு. उन्होंने ही ले लिया। அவர் செய்ய நினைச்ச காரியம் தடைபடாது. वो जो कार्य करने के लिए ठाने वो नहीं रुकेगा। எனக்கு ஒரு முடிவு உண்டு, मेरे को एक अंत है, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்குன்னு எனக்கு தெரியும்னு யோபு சொல்லிருப்பாரு. ये सारी चीजों का अंत समीप करके अय्यूब कहे होंगे। இழப்புகளுக்கோ, इन खोने के என் लिए, வேதனைக்கோ, मेरी वेदना के என் लिए, துக்கத்துக்கு முடிவு உண்டாகும்னு யோபு சொல்லிருப்பாரு. मेरी वेदना दुख के लिए अंत होगा करके अय्यूब कहे होंगे। விசுவாசத்துல தோத்திரம் பண்ணி विश्वास में धन्यवाद 2 कहकर மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டார் யோபு. 2 गुना आशीष पाया अय्यूब। நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். अच्छे से ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா பரிசுத்தவான்களா, सारे पवित्र भक्त இழப்புகள் மத்தியிலேயா, खोने के बीच में, தோல்விகள் நடுவிலேயா, हार के बीच में, கஷ்டங்கள் நடுவிலேயா, कष्ट के बीच में இந்த கேள்விகள் எழும்பி இருக்கத்தான் செய்ய. ये सवाल जरूर उठा होगा। ஆனால் लेकिन ஜெபமும் प्रार्थना, தியானமும் ध्यान, விசுவாசமும் தான் विश्वास ही அவங்க வாழ்க்கையை மறுபடி கட்டி எழுப்புவதற்கு போதுமானதா இருந்தது. उनके जीवन को फिर से बांध कर खड़ा करने के लिए काफी था। ஹல்லேலூயா. हालेलुया। பல இழப்புகளை சந்தித்த உனக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். कई खोने को तूने सामना के तेरे अंदर एक सवाल हो सकता என் है, எதிர்காலம் எப்படி இருக்கும்? मेरा भविष्य कैसा रहेगा? உனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன். तुझसे परमेश्वर कहने वाला वचन मैं तुझसे कहता हूँ, உனக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் இன்னொரு நாளை தருவாரானால், तेरे को जीने के लिए परमेश्वर एक और दिन देंगे तो அந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் அவர் சந்தித்து உன்னை ஆச்சரியமாய் நடத்துவதும் நிச்சயம் என்பதை புரிந்துகொள். उस दिन की सारे तेरी जरूरतों को पूरा करके चलाने के लिए अद्भुत रीति से चलाएंगे, ये निश्चय है। மறுபடியும் சொல்கிறேன், दोबारा कहता உன் हूँ, வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு நாளைக்கு ஒரு நாளை கர்த்தர் தந்தார்.
तेरे जीवन में तेरे जिंदगी में कल का एक दिन तुझे जीने के लिए दिए तो நாளைக்கான தேவையை கர்த்தர் ஆச்சரியமாய் உனக்கு சந்திப்பார். कल के जरूरतों को परमेश्वर आश्चर्य तरीके से पूरा करेंगे. இருளான வாழ்க்கை இருக்கா இன்னைக்கு? अंधकार का जीवन है क्या? வாழ்க்கையில சூரியன் உதிக்கும் ஒரு நாள் வரும். तेरे जीवन में सूर्य उदय होने का एक दिन आएगा. வெளிச்சம் உண்டாகும். ज्योति आएगी. கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहते சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். तेरा सुख का जीवन जल्दी से खिलेगा. நீ பட்டு போன மரமா என்றைக்கும் நீ இருப்பதில்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். तू सूखे पेड़ की तरह हमेशा नहीं रहेगा करके परमेश्वर तुझसे कहते हैं. ஒன்றை உனக்கு சொல்லுகிறேன், एक बात मैं तुझसे कहता हूँ, வாழ்க்கையில் வரக்கூடிய எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை வேதம் சொல்லுகிறது. तेरे जीवन में आने वाला कुछ भी निरंतर नहीं है करके पवित्र शास्त्र कहता है. இன்றைக்கு உன் வாழ்க்கையில வந்திருக்கிறது, हाँ जो तेरे जीवन में आया है உன்னை விட்டு கடந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तुझे छोड़ के पार होगा करके परमेश्वर कह रहे. சீக்கிரமாய் ஒரு காலம் உனக்கு வரும், जल्दी से एक समय आएगा, அப்ப நீ சொல்லுவ. तब तू कहेगा. சங்கீதம் 64:12 சொல்லுகிறது, भजन संगीता का 64वें संगीता का 12वां वचन, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ, हमने तो जल और आग को पार कर कराए. இன்னைக்கு ஆண்டவர் என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்தாருன்னு நீ சொல்லும் ஒரு நாள் வரும். கர்த்தரை கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. परमेश्वर मुझे कुशल के जीवन में जिंदगी में ले आए कर ऐसा कहने के लिए दिन आएगा. परमेश्वर की महिमा कीजिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துக்க, एक फैसला ले लीजिए. ஈசாக்கு போல इसहाक की तरह எந்த சூழ்நிலையிலையும் किसी भी परिस्थिति में, ஜீரோ ஆனாலும் பரவாயில்லை, शून्य तो भी, மைனஸ்ல என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை, हर नेगेटिव माइनस में मेरा जीवन गया तो भी, என்ன இழப்பு வந்தாலும் कुछ भी खोना आए, கர்த்தர் சமூகத்துல தியானம் பண்ணுவதற்கு நேரம் எடுப்பேன். परमेश्वर के सम्मुख ध्यान करने के लिए समय निकालूंगा. ஹல்லேலூயா சொல்லுங்களா? हालेलुया बोलिए ना. ஹல்லேலூயா சொல்லுங்களா? हालेलुया बोलिए. அதுதான் கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு காரணங்க. वही परमेश्वर इसहाक को आशीष करने का कारण. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார் அவனை? परमेश्वर उसे कैसे आशीष किए? பெலிஸ்தியர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு. फलिस्ती लोग उसे देख के डर करने जैसा. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. வடகொரியாவுல उत्तर कोरिया में ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. परमेश्वर की आराधना करने की अनुमति नहीं. ஆண்டவரை பாட்டு கூட பாடிடக்கூடாது. परमेश्वर का गीत भी नहीं गाना चाहिए. ஆமென். आमीन. ஒரு பரிசுத்தவான், एक पवित्र भक्त, ரட்சிக்கப்பட்டவர், उद्धार पाया हुआ, ஒரு நாள் அவருடைய இருதயம் தாங்க முடியல, एक दिन उनका हृदय सहन नहीं कर सका. ஆண்டவரை பாடணும்னு தீர்மானம் பண்ணார். परमेश्वर के लिए गीत गाने के लिए फैसला किए. கிட்டார் இருந்துச்சு, गिटार लिए, எடுத்துட்டு ஒரு மலையில போய் உட்கார்ந்தார். लेकर जाके एक पहाड़ पे बैठे, சந்தோஷமா கிட்டார் வாசித்து ஆண்டவரை பாடினார். खुशी के साथ गिटार बजाकर परमेश्वर की गीत गाने लगे. 4 பேர் பார்த்துட்டாங்க. 4 जन ने उसे देख लिया. போலீஸ்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. पुलिस वाले के पास जाके कह दिए. போலீஸ்காரங்க வந்தாங்க, पुलिस वाले आए, அவனை பிடிச்சு கொண்டு போனாங்க. उसे पकड़ कर ले गए. என்ன செய்தாங்க தெரியுமா? क्या किए पता है क्या? நீ இனி பாடுவியா? तू आगे से गीत गाएगा क्या? அவர் சொன்னார், உயிர் உள்ள வரைக்கும் நான் பாடுவேன். उसने कहा कि जब तक जीवन है तब तक गाऊंगा. அவர் நாக்க வெளியே இழுத்து उसकी जुबान, उसकी जीभ को बाहर खींच ஒரு कर கட்டைக்கு மேல வச்சு एक लकड़ी के ऊपर रखकर நாக்குல ஒரு ஆணி அடிச்சிட்டாங்க. उसके जीभ पर किले ठोक दिए. நாக்குல ஆணி அடிச்சிட்டாங்க. जीभ पे किले ठोक दिए. நாக்கு அப்படியே இழுத்து இழுத்து கிழிஞ்சிட்டு अभी वो जीभ को खींचते खींचते फट गया. நாக்கு 2 துண்டாச்சு. अब जीभ 2 टुकड़े में बट गया. போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க, पुलिस वाले आके पूछे, இனி நீ பாடுவியா? अभी भी तू गाएगा क्या? அவர் சொன்னாரு, उन्होंने कहा, இது வரைக்கும் ஒரு நாக்குல பாடினேன், अभी तक एक जीभ से गाता था, இப்ப நான் 2 நாக்குல பாடுவேன். अभी मैं 2 जीभ से இப்ப गाऊंगा. நான் 2 நாக்குல பாடுவேன். अभी मैं 2 जीभ से गाऊंगा. ஜீவனுள்ள நாளெல்லாம் जब तक जीवन गए, எந்த சூழல வந்தாலும் कुछ भी परिस्थिति आ जाए, கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. परमेश्वर के प्यार से अलग नहीं कर கர்த்தருடைய सकता. அன்பை விட்டு பிரிக்க முடியாது. परमेश्वर के प्रेम से अलग नहीं कर सकता. பக்தி வைராக்கியமா வாழணும். भक्ति जिद्दी में जीना के எல்லா சூழ்நிலையிலும் हर परिस्थिति में, எந்த நேரத்திலையும் हर समय ஈசாக்கு மாதிரி தீர்மானம் பண்ணிக்க. इसहाक की तरह फैसला कर लीजिए. வாழ்க்கை வர நாட்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. तेरा जीवन आने वाले दिन में आशीष पाएगा. மத்தவங்க பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். दूसरे डर पाए ऐसे तेरे जीवन को आशीष करके उठाएंगे. உனக்கு ஒரு சுக வாழ்வு உண்டாகும். तेरे को एक सुख भले चंगे का जीवन சமாதானமான गए, வாழ்க்கை உண்டாகும். शांति का जीवन गए. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சீக்கிரமா கடந்து போகும். आज का जो जीवन है जल्दी से निकल जाएगा. தீயும் தண்ணியை நீ கடப்ப. जल और आग को तू पार करेगा. செழிப்பான ஒரு இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து
நிறுத்த போகிறாரு. कुशल एक स्थान पर परमेश्वर तुझे ले आकर पहुंचाएंगे. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் கர்த்தர் உனக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தை. यही परमेश्वर तुझसे कहने वाली भविष्यवाणी की वचन गे. வேதத்தை எடுத்துக்க, वचन को उठा ले. உட்காரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் जब भी समय मिलता अकेले बैठ, தனியா போ, முழங்கால் போடு. अकेले जाके घुटने टेक. முழங்கால் போடலையே சேர்ல உட்கார்ந்துக்க. अरे घुटने नहीं टेक सकते तो कुर्सी पे बैठ. ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும். तेरा विचार में एक ही बात होनी चाहिए. மட்டும் தியானி. सिर्फ परमेश्वर को ध्यान कर. தியானம் பண்ண போகும்போது மொபைல் போனை மட்டும் கொண்டு போயிராத. ध्यान करने के लिए जाते समय मोबाइल फोन को मत लेके जा. ஒரே சிந்தையா தேவ சமூகத்தில் एक ही विचार परमेश्वर के सम्मुख. கண்களை மூடுவோமா, आंखों को बंद करेंगे. இடத்துல வேகமா முழங்கால் படிடுவா. बैठे हुए जगह पर जल्दी से घुटने टेकेंगे. பகல் காலம் आज दोपहर के கர்த்தரோட समय பேசி இருக்கிறார். परमेश्वर तुझसे बात की. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் इसहाक को आशीष करने वाला என்னையும் परमेश्वर ஆசீர்வதிப்பார். मुझे भी आशीष எத்தனை करेंगे. பேருக்கு அந்த faith இருக்கு, விசுவாசம் இருக்கு? कितने लोग के अंदर फेथ विश्वास வலது है. கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி तेरे दाहिने हाथ को நல்ல स्वर्ग की ओर சத்தமா उठाकर சொல்லணும். अच्छे से मुंह खोल के ஈசாக்கை बोलिए. ஆசீர்வதித்த தேவன் इसहाक को आशीष करने वाला என்னையும் परमेश्वर ஆசீர்வதிப்பார். मुझे भी आशीष करेंगे. என்னையும் ஆசீர்வதிப்பார். मुझे भी आशीष करेंगे. என்னையும் ஆசீர்வதிப்பார். मुझे भी आशीष करेंगे. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் இழந்து போனாலும் हाथ उठाकर सब कुछ खो दिया तो கர்த்தரை भी விட்டு திரும்பி போக மாட்டேன். परमेश्वर को छोड़ के पीछे नहीं சத்தமா जाऊंगा. சத்தமா சத்தமா எல்லாம் இழந்து போனாலும் जोर से सब कुछ खो दिया तो भी எனக்கு இயேசுப்பா தான் வேணும். मेरे को यीशु पिता ही எந்த चाहिए. சூழ்நிலையிலையோ किसी भी परिस्थिति எனக்கு में இயேசு தான் வேணும். मुझे यीशु ही चाहिए. இயேசு தான் வேணும். यीशु ही चाहिए. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு தான் வேணும்? कितने लोग कह सकते हैं यीशु ही यीशु தான் चाहिए. வேணும். यीशु ही चाहिए. இப்ப எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? कितने लोग फैसला करने वाले நான் हो? ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிப்பேன். प्रार्थना करने के समय तो प्रार्थना करेगा. நான் தனியா ஆண்டவர் சமூகத்துல தியானம் பண்ண விரும்புகிறேன். எத்தனை பேர் எத்தனை பேர்? मैं अकेले अलग समय में ध्यान करना चाहता हूं. कितने लोग கைகளை உயர்த்தி बोलेंगे? சத்தமா ஜெபிங்க பார்க்கலாம். हाथ उठाकर जोर से बोलिए. போதாது போதாது, உன் சத்தத்தை உயர்த்தி தீர்மானம் பண்ணிக்க. जोर से बोल के फैसला कीजिए. இயேசுவின் சமூகத்துல यीशु के समुख தனியா நான் அமர்ந்திருக்க விரும்புறேன். मैं अकेले बैठे रहना चाहता எத்தனை பேர் हूं. எத்தனை பேர் எத்தனை பேர்? कितने लोग எத்தனை பேர் எத்தனை பேர்? कितने लोग உன் மொபைலோட எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிற? तेरे मोबाइल फोन के साथ कितने घंटे இயேசுவின் சமூகத்துல यीशु के समुख வசனத்தை தியானம் பண்ண, वचन को ध्यान करने, கர்த்தரை தியானிக்க परमेश्वर को ध्यान எவ்வளவு நேரம் करने எடுக்கிற? कितना समय निकालता எவ்வளவு நேரம் எடுக்கிற? है? कितना समय निकालता தீர்மானம் பண்ணி है? பாரு. फैसला करके दे. தீர்மானம் பண்ணி பாரு. निर्णय लेकर दे. தேவ சமூகத்துல உட்கார்ந்து பாரு. परमेश्वर के समुख बैठ कर दे. என்னால சொல்ல முடியும். तू कह सकता தேவ है சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம், परमेश्वर के समुख बैठे रहते समय, தியானம் பண்ணும் போதெல்லாம் ध्यान करते समय கர்த்தரோடு பேசுகிறார். परमेश्वर मुझसे बात அவருடைய करता மகிமையை நான் है. காண்கிறேன். उनकी महिमा को मैं அவருடைய देखता பிரசன்னத்தை நான் हूं. காண்கிறேன். उनकी उपस्थिति को அவருடைய देखता வழிநடத்தலை हूं. நான் காண்கிறேன். उनकी अगुवाई को देखता அவர் சமூகத்தில் हूं. உட்கார்ந்து போகும்போதெல்லாம் उनके समुख में बैठ कर நான் जाते புது समय மனிதனாய் போகிறதை நான் உணர்கிறேன். मैं नया मनुष्य बनकर जाने में புது एहसास करता அபிஷேகத்தோடு हूं. போகிறதை நான் உணர்கிறேன். मैं नया अभिषेक पाकर जाते से एहसास करता हूं. தைரியமா நான் உங்ககிட்ட சொல்றேன். धैर्य में आपसे कहता இன்னைக்கு हूं. ஒரு தீர்மானம் பண்ணிக்க. आज एक फैसला कर கைகளை உயர்த்தி लीजिए. கைகளை உயர்த்தி हाथ उठाकर ஒரு நேரத்தை நீ செலக்ட் பண்ணிக்க. एक समय को तू चुन ले. யாரும் இல்லாத நேரம், जब कोई नहीं है, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஆகுது. एक दिन में कम से कम आधा घंटा கண்களை மூடி சைலண்டா आंख बंद कर एकदम साइलेंट அவரை தியானிக்கிறதுக்கு, उनको ध्यान करने அவர் के लिए, வசனத்தை தியானிக்கிறதுக்கு उनके वचनों को ध्यान करने के लिए ஒரு நேரத்தை நீ செலக்ட் பண்ணுவியா? एक समय को तू चुनेगा क्या? ஜெபத்தோட பயங்கர வல்லமை உள்ளது தியானம். प्रार्थना से भी भयंकर सामर्थ्य ये ध्यान இது करना। அநேகருக்கு இந்த ரகசியம் தெரிவதில்லை. अनेक को ये रहस्य पता नहीं। ஜெபிக்கிறதோட பயங்கர பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்றது, ஆயுதம்ன்றது தியானம். प्रार्थना से भी अधिक शक्तिशाली हथियार அந்த ध्यान தியான करना है। அந்த தியான நேரத்துல उस ध्यान के கர்த்தர் समय உடைக்கிறத உருவாக்குறதை உன்னால ஃபீல் பண்ண முடியும். परमेश्वर तुझे तोड़ रहे, उत्पन्न कर रहे, उसे तो एहसास कर सकता है। தியானம் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்கிறியவனே, ध्यान करने के लिए तो अर्पण करता है क्या? கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். परमेश्वर तेरी கர்த்தர் मदद நம்மோடு करेंगे। பேசின வார்த்தைக்காய் நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. परमेश्वर हमसे बात के अच्छे वचनों के लिए ताली बजाकर धन्यवाद करेंगे परमेश्वर का। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण நம்முடைய करते हैं। ஆவியானவர்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. परमेश्वर का आत्मा हमसे बात के वचनों के लिए धन्यवाद। தியானிக்கும் பழக்கத்தை இன்றைக்கிலிருந்து நீங்க பிள்ளைகள் உருவாக்கி கொள்ளட்டும். ध्यान करने का आदत आज से मेरे बच्चे अपने जीवन में उत्पन्न कर ले। நடுவில், दुखों के बीच में, வேதனையின் மத்தியிலே, वेदनाओं के मध्य में, இழப்புகள் நடுவிலே,
खोए हुए के बीच பிரிவுகள் में, நடுவிலேயே अलग हुए के बीच में ஈசாக்கு தியானம் பண்ணுவதற்கு போனா इसहाक ध्यान करने को गया। வாழ்க்கையர் एमन ஸ்தோத்திரம் 100 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கீங்க। आमीन। स्तुतियो परमेश्वर, आपने उनके जीवन को 100 गुना आशीष की। ஆபிரகாமை விடவும் ஆசீர்வதிச்சிருக்கீங்க। अब्राहम से भी अधिक आशीष की। இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள हमारे जीवन में आशीष को தியானம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்। ध्यान करने के लिए अर्पण करते உம்முடைய हैं। சமாதானம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும்। आपकी शांति समाधान उपस्थिति हमारे साथ रहे। வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும்। आगमन तक सुरक्षित இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே। यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना सुनिए अच्छे पिता। मिलकर बोली आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே। ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा की शांति और आनंद உங்களிடம் மீண்டும் சதா காலங்களிலும் आपके सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக। यीशु मसीह के आगमन तक हो। ஆமென்। आमीन। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya।